கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக ஜெபத்துக்காக நம்ம அனைவரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்தும். இந்த ஆராதனை கூட தேவனை கருத்தில் ஒப்பு கொடுத்து பிரதர் விக்டர் அவர்கள் கூட நமக்கு முன்பாக நமக்காக ஜெபிப்பார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதிலே தேவரீர் கர்த்தாவே, தேவரீர் நோக்கி பார்ப்பது தயவிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நிச்சயமாகவே இதோ நாங்கள் ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள் ஆண்டவரே, இதோ இந்த வேலையிலும் கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியாகவும் உம்மை ஆராதிக்கும்படியாகவும் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த இந்த ஆண்டவரை வெளியேற பெற்ற தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. தேவரீர் தொடர்ந்து கூட கர்த்தாவே உம்முடைய பாதையிலே நாங்கள் நடக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையிலும் தேவ ஞானத்திலும் நாங்கள் தரித்திருக்கதாய் நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தேவரீர் அனுதினமும் கர்த்தாவே உம்முடைய அலுவலில் நாங்கள் ஈடுபடற்ற ராஜா. ஓ கர்த்தாவே, நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை ஆண்டவரை அனுதினமும் எங்களுக்கு போதிக்கும்படியாக எங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இன்னும் ஆடு கர்த்தாவே ஒரு விஷயம் ஆண்டவரை, இதோ நாங்கள் ஆண்டவரை எங்கள் சொந்த ஞானத்தினால் நாங்கள் வரவில்லை ராஜா, நீரே இதை ஆயத்தப்படுத்தி தந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. நிச்சயமாகவே தேவரீர் ஆண்டவரை, ஓ நீர் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் உடைய பெரிதான கிருபை ஆண்டவரை. நாங்கள் யாரிடத்தில் போவோம் ராஜா, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரை. ஓ தொடர்ந்து கூட கர்த்தாவே, இதோ இந்த ஆராதனை முழுவதுமாய் நீர் உம்முடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்ள முடியாமல் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எங்களோட பாடல் தலைவர் அபிஷேக ராஜா, இசுக்கு தலைவர் அபிஷேக ராஜா, வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவை உடைய வார்த்தையினால் அபிஷேகிக்க முடியாமல் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. முற்றிலும் கர்த்தாவை தேவரீர் ஆண்டவரை மேய்ப்பனை மறைத்த ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவை எங்கள் துணியாக இருந்த ஆண்டவரை அந்த நித்திய ஜீவனை எங்கள் சேர்க்கட்ட ராஜா. நிச்சயமாகவே தொடர்ந்து கர்த்தாவை நாங்கள் போகும்போது ஆண்டவரை நீர் எங்களோடு வருவீராக ஆண்டவரை. காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மனத்தாழ்மை வேண்டுங்கள் செவிக்க நல்ல தகப்பனே. ஆமென். இல்லாமல் வாழ முடியாதப்பா, அவங்க கிருபை இல்லாமல் வாழ தெரியாதப்பா என்ற பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. மரித்து போன எனக்கு மறுபிறப்பு தந்தீரே, பரிசுத்த ஆவியாலே வழி நடத்தி வந்தீரே. மரித்து போன எனக்கு மறுபிறப்பு தந்தீரே, பரிசுத்த ஆவியாலே வழி நடத்தி வந்தீரே. நிர்மூலமாகாமலே இதுவரை தாங்கி நீரையா, பலவீன நேரங்களில் வார்த்தை தாங்கினதையா. என் பலனும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கல் நீரே, என் பலனும் கோட்டையும் நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா, பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூண்டி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை
கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி மான்களின் கால்களைப் போல பெலனாயோட செய்திரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்திரே. என் பெலனும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் பெலனும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. அல்லேலூயா. கர்த்தருடைய மகாபரிசுநாமத்தை மகிமையுண்டாவதாக. மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு நம் கூடி வந்திருப்பது நிச்சயமாகவே மகத்தான ஸ்லாக்கியம். வந்திருக்கத்தான உங்கள் ஒவ்வொருவரையும் அவரவருடைய இடங்களிலே கூடியிருக்கத்தான தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் கூட நாம் நிச்சயமாகவே தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு செய்த சகல உபகாரங்களுக்காகவும் நிச்சயமாகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். எதுவுமே அவரை நேசிக்கிறீர்கள்? நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? ஆமென், ஆமென், ஆமென். நம்மை மீட்டவர் அவரே, நம்மை ரட்சித்தவர் அவரே. நம்முடைய நேசத்திற்கு பாத்திரர் அவர் ஒருவரே. அவர் நம்மை மீட்டார், அவர் நம்மை மீட்டெடுத்தார். ஆமென். ஆகவே இந்த மணி நேரத்தின் பலியோடே பலிப்பொருளோடே நாம் நம்மை இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஆபிரகாமின் ராஜரீக வித்துக்கள் இங்கே உண்டா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக சகோதரியே. ஆமென். ஆகவே ஆபிரகாமின் அந்த ராஜரீக விசுவாசத்தை தேவன் எப்படியாக நம் மூலமாக இந்த கடைசி காலத்திலே ஆபிரகாமுக்கு அவர் செய்த உடன்படிக்கை அவர் உறுதிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர் உறுதிப்படுத்தினார். ஆமென். நிச்சயமாகவே அது உங்களை சபையை அதை அசைத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது தனிப்பட்ட விதத்தில் அது என்னை அசைத்தது. ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியை அருளவில்லை என்றால் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை அவர் நிறைவேற்ற முடியாது. பரிசுத்த ஆவியை அருள்வதை தவிர்த்து வேறு எந்த வழியிலும் அந்த உடன்படிக்கை அவர் நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. ஆமென். தேவன் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட ஞானத்திலே அவருடைய திட்டத்திலே நாம் பங்குள்ளவர்களாக இருப்பதற்கு நிச்சயமாகவே நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே நம் போதுமான அளவிற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சகோதரியே, போதுமான அளவிற்கு நாம் அவருடைய சேவையை நாம் செய்தாக வேண்டும். ஆமென். தேவன் நம்மிடத்தில் அவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆமென். இஸ்ரவேலர்கள் வனாந்தர பிரயாணத்தில் அவர்கள் நடந்த பொழுது பாருங்கள், தேவன் அவரை மாத்திரம் சேவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்தார். இந்த கடைசி காலத்தில் ஆமென். இங்கே பாருங்கள், அந்த அடையாளத்தின் நேரத்தில் நம்மை கொண்டு வந்து அவைகளை தேவன் நமக்கு எதற்காக வெளிப்படுத்தி தருகிறார்? நாம் அவரை சேவிக்கும்படிக்கு, நாம் அவரை மாத்திரம் சேவிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இவைகளை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான சகோதரி, ஒரு சிறு அறிவிப்பு. இந்த இங்கே சபையிலே ஆராதனைக்கு இங்கே கூடுபவர்கள் தயவு கூர்ந்து சரியாக 7:15 மணிக்கெல்லாம் நீங்கள் ஒன்று கூடும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். விதமாக இந்த நம்முடைய இயல்பான ஆராதனைகள் ஆரம்பிக்கும் வரைக்கும் மாலை பொழுதில் இங்கே விதமாக இந்த சிறு
செய்தி பதிவுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். செய்தி பதிவுக்கு வருகிறவர்கள் தயவு கூர்ந்து நீங்கள் சரியாக 7:15 மணிக்கு உள்ளே இருக்கும்படிக்கு உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சரியாக பொறுப்பாளர்கள், பாடல் தலைவர், இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் சரியாக 7:30 மணிக்கு நீங்கள் இந்த ஆராதனையை ஆரம்பிக்கும்படிக்கு உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். சரியாக 7:30 மணிக்கு எல்லாவற்றையும் நாம் ஒரு ஒழுங்கிலே நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வராக. வருகிறதான பதிவுகளை சரியாக 7:30 மணிக்கு நீங்கள் துவங்கும்படிக்கு உங்கள் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்பே வந்து எல்லா ஒழுங்குகளையும் நீங்கள் விதமாக கவனிக்கும்படிக்கு மறுபடியும் உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை ஆஸ்வதிப்பாராக. அதே சமயத்தில் அநேகர் பார்த்திங்கன்னா இந்த நம்முடைய சபையுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களுடைய புகைப்படத்தை போடுறதே கிடையாது. இனிமே அதை நான் கவனித்து வருகிறேன். நிச்சயமாகவே பெரியமான் சௌரியே, நீங்கள் செய்தியை கேட்டுவிட்டு உங்களுடைய குடும்பமாக நீங்கள் உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்க வேண்டும். வாரம் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எல்லா புதன்கிழமைகளிலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் இங்கே தான் ஒன்று கூடவில்லையே தவிர நிச்சயமாகவே நீங்கள் உங்களுடைய வீடுகளை தேவனுடைய சபையாய் ஆக்கி இருக்க வேண்டும். அதற்கான ஒழுங்கை நீங்கள் செய்து எப்படி நீங்கள் வந்து ஒரு சர்வீஸில் கலந்துக்குவீங்களோ, திருப்பியும் சொல்கிறேன், உங்களுடைய ஹவுஸ் ட்ரெஸ்லாம் நீங்கள் அணிய வேண்டாம். ஒரு சர்வீஸுக்கு நீங்கள் எப்படி எந்த ஒழுங்கில் நீங்கள் வருவீர்களோ அதே ஒழுங்கில் விதமாக அந்த எப்படியான ஒரு நியாயமான ஒரு உடையிலே ஏற்புடைய ஒரு உடையிலே நீங்கள் வந்து தேவனை இங்கே ஆராதிக்கிறீர்களோ அதே விதமாய் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலும் புதன்கிழமைகளிலும் நீங்கள் தேவனை ஆராதிக்கும்படிக்கு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாடல் பாடும் பொழுது கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்கள், தேவனை ஆராதியுங்கள், செய்தியை கேளுங்கள். செய்தியை கேட்டுவிட்ட பிற்பாடு தயவு கூர்ந்து உங்களுடைய புகைப்படங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் போடும்படிக்கு உங்களோட நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த செய்தியின் மீது, இந்த ஒழுங்கின் மீது, ஆராதனையின் மீது நிச்சயமாக விருப்பம் உள்ளவர்கள், அதை கனம் பண்ணுகிறவர்கள் அதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். கர்த்தர் நிச்சயமாக அவர்களை ஆஸ்வதிக்க ஒரு கடமைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் அவளை ஆஸ்வதிப்பாராக. அநேகர் அதை செய்வதில்லை. இந்த காரியத்தை நீங்கள் கேட்டதுக்கு பிற்பாடு நீங்கள் தொடர்ந்து அதை தேவனுக்கு நீங்கள் அளிக்க வேண்டிய கனத்தோடு நீங்கள் அளிக்கும்படிக்கு நான் உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் விதமாக பார்த்த வரைக்கும் சிலர் இந்த செய்தியை வாரம் கேட்பதில்லை. விதமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தயவு கூர்ந்து உங்களுடைய வீடுகளிலே இந்த செய்தியை நம்முடைய சபையிலே பதிவு செய்து நம்முடைய சேனலில் போடப்படுகிறதான அந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் புதன்கிழமைகளிலும் கேட்கும்படிக்கு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்டுவிட்டு நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீங்க, உங்களுடைய புகைப்படத்தையும் நீங்கள் விதமாக நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பதிவிடும்படிக்கு உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகோதரியே, அங்கே தேவன் மாறாதவராக இருக்கிறார். நாம் அவரை நேசிக்கிறோம். நிச்சயமாக அவரை நேசிக்கிறவர்கள் இதெல்லாம் சரியாக செய்வாங்க. நீங்கள் நினைக்கலாம் சின்ன காரியம் தான் அப்படின்னு நினைக்க. இல்லை பிரதர் சிஸ்டர், சின்ன காரியத்தை தான் தேவன் எப்பொழுதுமே பாருங்கள், அவர் சிறு காரியம், அது காரியம் சிறுதா காரியம் பெரிதா அதெல்லாம் தேவன் பார்க்கறது கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் கேரக்டர். நம்முடைய குணலட்சணம் தான் அது செய்யக்கூடியதான நம்முடைய குணம் எப்படிப்பட்டு இருக்கிறது. ஆகவே நீங்கள் வீட்டிலே விதமாக செய்தியை நீங்கள் வாசிக்கலாம், நீங்கள் வீட்டிலே விதமாக நீங்கள் ஜெபிக்கலாம், வீடு அதிரத்தக்கதாக நீங்கள் செய்தியை வாசித்து அதிரத்தக்கதாக நீங்கள் ஜெபிக்கலாம். அதெல்லாம் காரியம் கிடையாது. அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள். அதெல்லாம் உங்களுடைய ரொட்டீன் லைஃப், அதெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர், அதெல்லாம் வந்து உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட காரியம், உங்களுடைய தனிப்பட்ட விசுவாசம், ஜீவியம் சம்மந்தப்பட்ட காரியம், அதெல்லாம் நீங்கள் செய்தால் வேண்டும். ஆனால் சபை ஆராதனை என்று வரும்பொழுது, சபை ஒழுங்கு என்று வரும்பொழுது, சபை கூடுதல், வேதம் தெளிவாக போதிக்கிறது, சபை கூடி வருதலை உங்களில் சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். ஆகவே இங்கே தான் நம்ம வரலையே தவிர சபை கூடுதலை நம்ம இன்னும் விட்டு விடல, நம்ம இன்னும் கூடிக்கொண்டு இருக்கிறோம். இங்கே கூட்டுறதுக்கு பதில் உங்கள் வீடுகளில் நீங்கள் கூடுகிறீர்கள், அதை மறந்து போக வேண்டாம், அலட்சியமாக இருக்காதீங்க. ஆகவே அதுக்கப்புறம் விதமாக தேவன் எல்லாவற்றையும், அவர் நல்ல தேவன் தான், மறுபடியும் சொல்ல நீதியின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆகவே நம்முடைய காரியங்களை நீதியாய் செய்ய வேண்டும், சரியாய் செய்ய வேண்டும். ஆக விளையாடுவதற்கான நேரம் இதுவல்ல. ஆகவே நீங்கள் இதை தேவனுக்கு உண்டான கனத்தை நீங்கள் அவருக்கு செலுத்தும்படி, சபை கூடுதலுக்கு உண்டான கனத்தை நீங்கள் செலுத்தும்படிக்கு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே நான் செய்தி வாசிக்கிறவங்க இதை செய்வாங்க, தேவனை நேசிக்கிறவங்க இதை செய்வாங்க. நிச்சயமாக அதுக்கு சின்ன காரியம் பெரிய காரியம், ஃபேமிலியாக உட்காந்து நீங்கள் வந்து செய்தியை கேளுங்க, கேட்டுட்டு
விதமாக உங்கள் ஃபேமிலி புகைப்படத்தை விதமாக நாங்கள் விதமாக செய்தியை கேட்டிருக்கிறோம். நாங்கள் கேட்கிறோம், தேவனை நேசிக்கிறோம். நாங்கள் இங்கே இந்த பரிசுத்தவான்களை ஒன்று கூடும்பொழுது நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். நீங்கள் உறுதி செய்யுங்க, அதற்காக தான் நம்ம செய்கிறோம். ஆகவே தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பெரியமா, ஆகவே இந்த புகைப்படங்கள் எல்லாவற்றையும் இந்த குரூப்பில் இருந்து யாரோ வேறு யாருக்குண்டா நாங்கள் பகிர்றது கிடையாது. இதெல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது. நம்ம சபைக்குள்ளே இதில் வேறு யாருமே மற்ற சபை விசுவாசிகளோ மற்ற அவிசுவாசிகளோ இந்த குரூப்பில் இல்லை. அட்மின்கள் விதமாக அதை கவனிக்கிறாங்க நான் நினைக்கிறேன். அதனால் அவிசுவாசிகள்லாம் யாருமே இல்லை. அதனால் தைரியமாக நீங்கள் குடும்ப புகைப்படத்தை நீங்கள் அதை பதிவிடலாம். சகோதர சகோதரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட தேவனுடைய வார்த்தை கனப்படும்படி நம்ம எழுந்து நிற்போம். இந்த புதன்கிழமை வேத பாடத்திற்காக ஒரு சிறு நாம் தெரிந்து கொள்வோம். வேதத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை உள்ள சில கூர்ந்து கவனிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை உள்ள வசனங்களை கூர்ந்து கவனிப்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமேன். கர்த்தர் தாமே விளையரப்பெற்ற தேவனுடைய வார்த்தையோடு அவருடைய ஆஸ்வாதங்களை கூட்டுவாராக. கண்ணை மூடி தலையில் தாழ்த்தி ஒரு சிறு ஜெபத்தை எடுப்போம். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக பயபக்தியாய் கண்களை மூடி தலைகளில் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மார்க்கமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இளன்பின் பரலோக பிதாவே, இரக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்களளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த சமூகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நம்முடைய சமூகம் விளையேற பெற்றது. கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்முடைய சமூகத்துக்குள் பிரவேசித்த எந்த ஒரு மனுஷனும் வந்த வண்ணமாக திரும்பி சென்றதில்லை. கர்த்தாவே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் திருத்தப்பட்டான், அவன் மறுரூபமாகப்பட்டான். கர்த்தாவே, நிச்சயமாகவே அதே விசுவாசத்தோடு நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவரவர் நாங்கள் எங்களுடைய இடங்களில் கூடியிருக்கையில் நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கே 2 அல்லது 3 பேர் நம்முடைய நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நீர் பிரசன்னராய் இருப்பேன் என்றவர் நீர் இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே கர்த்தாவே, எங்களோடு இருக்கிற எங்கள் தேவனுக்கு முன்பாக சற்று நடுக்கத்தோடு சற்று பயபக்தியோடு இதோ தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அணுகுகிறோம். தேவரீர் கர்த்தாவே, எங்களுடைய நீர் பேசுவீராக, எங்கள் இருதயங்களோடு நீர் இடைப்படுவீராக. கர்த்தாவுடைய வார்த்தையின் மகத்துவத்தில் நீர் வெளிப்பட்டு இந்த காலத்தையும் இந்த காலத்தின் சூழ்நிலையும் கர்த்தாவே, ஒருவேளை நாங்கள் குறையாய் இருக்கையில் எங்களுடைய குறைவுகளையும் கூட நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை திருத்த விரும்புகிறோம். எங்களை திருத்துவீராக. எங்களை மீட்ட எங்கள் தேவனே, கர்த்தாவே, எங்கள் மீது உமக்கு எல்லா உரிமையும் உண்டு. எங்கள் மீது எங்களுக்கே உரிமை இல்லை. ஏனென்றால் நாங்கள் மீட்கப்பட்ட பாவிகள். எங்களை மீட்டவருக்கு எங்கள் மீது சகல உரிமையும் உண்டு. தாவே, அந்த உரிமையை நாங்கள் நமக்கு அளிக்கிறோம். எங்களோடு நீர் இடைப்படுவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக. வாசிக்கப்பட்ட வேத பகுதியோடு நீர் ஆசுவாதத்தை கூட்டி அருளும். கர்த்தாவே, அவரவருடைய இடங்களிலே தேவனுடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த சிறு ஆராதனையிலே நீர் மகிமைப்படுவீராக. ஆராதனையின் முடிவிலே நாங்கள் சிறுகட்டும், எங்களிலே நீர் பெருகும். விசுவாசம் எங்களுக்குள்ளாக பெருகுவதாக. தேவனுடைய வார்த்தையின்படியான தைரியம் எங்களுக்குள்ளாக பெருகுவதாக. முடியமட்டும் எங்களை நடத்தும் கர்த்தாவே, இந்த வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தத்தக்கதாக எங்களோடு பேசுவீராக. விளையாடும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட நாமத்தில் மனத்தாழ்மையை வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். அப்படியா நீங்கள் ஆராதனையில் ஒன்று கூடியிருக்கிறவர்கள் கூட
வழக்கமாக நம்ம ஆராதனை எப்படி நீங்கள் விதமாக தேவனை நீங்கள் ஆராதிப்பீர்களோ அப்படியா நீங்கள் ஆராதிக்கலாம் பிரதர் சிஸ்டர். ஏன்னா இப்போ அந்த பதிவுகள் எல்லாத்தையும் அவங்க நேரடியாக பதிவு செய்கிறாங்க. அதனால் இங்கே நம்முடைய சத்தங்கள் எதுவும் அதில் பிரதிபலிக்காது. அதனால் நீங்கள் ஒரு ஆராதனை நீங்கள் எப்படி இருக்க முடியுமோ நீங்கள் அப்படியா இருக்கலாம். ஆகவே கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே மறுபடியும் எத்தனை பேர் நீங்கள் நேசிக்கிறீர்கள்? ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான இந்த தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒன்று கூடியிருக்கிற அந்த நேரத்தில் மணவாட்டியின் விசுவாசம் என்கிறதான பொருளில் நான் பேச விரும்புகிறேன். மணவாட்டியின் விசுவாசம், பிரைட்ஸ் ஃபெய்த். மணவாட்டியின் விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து சற்று நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தீர்க்கதரிசியுடைய செய்தியிலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து, தீர்க்கதரிசியுடைய செய்தியிலிருந்து இவைகளை நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே நீங்கள் தொடர்ந்து அவரோடு நெருங்கி ஜீவியுங்கள். அவரோட உங்களுடைய சிந்தைகள் சிதறாத சிந்தையை நீங்கள் தேவனுடைய செய்திக்கு தரும்படி உங்கள் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பேரும் நேசிக்கிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான சகோதரரே, இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். இயேசுநாதர் சொல்லும் பொழுது, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது என்றார். ஆமென். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது என்றார். இந்த சிரோபெனிக்கியா ஸ்திரீயின் விசுவாசத்தை இயேசுவானவர் பாராட்டினார். ஆகவே விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும்? விசுவாசம் என்பது என்ன? வேதம் போதிக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆகவே விசுவாசம் என்பது நம்முடைய நம்பிக்கை அல்ல. நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது உறுதியான ஒன்றை நீங்கள் விசுவாசிப்பது, இல்லாத ஒன்றை நீங்கள் விசுவாசிக்கவே முடியாது. ஒன்றின் மீது நீங்கள் விசுவாசமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த காரியம் அங்கே இருக்கும் பொழுதுதான் நீங்கள் அதை விசுவாசிக்க முடியும். ஆகவே இந்த கடைசி காலத்தில் நாம் ஜீவிக்கிறதான இந்த நேரத்தில் வேதம் போதிக்கிறது, விசுவாசமானது கேள்வினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. நோவா விசுவாசித்தான். மழை வரும் என்று அவன் யூகம் செய்யவில்லை, அனுமானிக்கவில்லை. He doesn't presumed. அவன் யூகம் பண்ணல. ஆனால் அவன் விசுவாசித்தான். ஏனென்றால் தேவன் சொல்லியிருந்தால் மழை பெய்யும் என்று. மழை அவன் பார்த்ததே கிடையாது. மழையை குறித்து அவன் கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆனால் அவன் விசுவாசித்தான். But he believed because God said so. தேவன் அப்படியாய் நடக்கும் என்று சொல்லியிருந்தார். ஆனபடியால் அவன் விசுவாசித்தான். சொன்ன சகோதரி, அவன் விசுவாசித்து அப்படியே அமைதியாக இருக்கல. விசுவாசத்தை கொண்டு வீட்டில் அவன் முடங்கி இருக்கல. தன்னுடைய விசுவாசத்தை அவன் காட்சிக்கு கொண்டு வந்தான், கிரியைக்கு கொண்டு வந்தான். ஆகவே மறந்திருக்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. எந்த ஒரு விசுவாசமும் அது கிரியிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை தேவன் நீதியாக எண்ணினார். பாருங்க, பேதுரு எழுதும் பொழுது கிரியைகளினாலே அல்லவா ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் என்று எழுதும் பொழுது, அப்ப இருதயத்தில் இருக்கிற விசுவாசமா கிரியையில் வெளிப்படுகிற விசுவாசம் என்று வரும் பொழுது ரெண்டுமே அவசியம். தேவன் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான விசுவாசத்தை தேவன் அறிவார், தேவன் காண்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான விசுவாசம் கிரியையில் வெளிப்படும் பொழுது ஜனங்கள் அதை காண்பார்கள்.
ஏன்னா ஜன்னலுக்கு நம்ம இருதயத்தில் என்ன இருக்குன்னு அவங்களால பார்க்க முடியாது. ஆகவே ரெண்டுமே ரொம்ப அவசியம் பிரதர் சிஸ்டர். ஆகவே விசுவாசம் இருக்கும் பொழுது அது கிரியையில் வெளிப்படும். எப்படிப்பட்ட கிரியையில் வெளிப்படும்? நல்ல கவனிங்க. விசுவாசமானது சாதாரண கிரியை கொண்டு வராது, அசாதாரண கிரியை கொண்டு வரும். முதல்ல விசுவாசத்தை கொண்டு வருவது எது? நம்முடைய நம்பிக்கை அல்ல. ஏதோ ஒரு மனுஷன், ஒருவேளை ஜோசியர்கள், அஸ்ட்ராலஜர்ஸ், நிபுணர்கள், விஞ்ஞான நிபுணர்கள், விஞ்ஞானிகள், இவங்களாம் சொல்கிறத நம்ம நம்ப முடியாது. ஏன்னா அவர்கள் எல்லாருமே மனுஷர்கள், நம்மை போல் மனுஷர்கள். தேவன் சொன்னார், எந்த மனுஷனும் பொய்யன், கர்த்தர் ஒருவரே சத்திய பெறார். ஏன்னா மனுஷனுடைய வார்த்தையில் நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது. சூழ்நிலை மாற மாற மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். எதுவுமே என்னோட இருக்கிற சிஸ்டர், கவனிக்கிறீர்களா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்முடைய தேவனுடைய வார்த்தையின் பேரில் நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது மனுஷன் இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, மழை பெய்யும் சொல்லுவாங்க, முன்னெச்சரிக்கையாக சொல்லுவாங்க. மழை பெய்யலாம், பெய்யாமல் கூட போகலாம். புயல் வரும்னு சொல்லுவாங்க, புயல் வரலாம், வராமல் கூட போகலாம். இதுதான் மனுஷனுடைய நிலைப்பாடு. ஆனால் தேவன் ஒன்று வரும் இல்லை வராதுன்னு சொல்லும் பொழுது அது வரும் இல்லை வராது. அவர் வரும்னு சொன்ன காரியம் வரதான் செய்யும், அவர் நடக்காதுன்னு சொன்ன காரியம் நடக்காதான் நடக்காது. எதுவுமே என்னோடு இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கவனிக்கிறீர்களா? ஆமென். பாருங்க, உயிர்த்தெழுதல் உண்டு என்று வேதம் நமக்கு போதிக்குமானால், தேவனுடைய வார்த்தை உயிர்த்தெழுதல் உண்டு என்று போதிக்கிறது என்றால், எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு என்று போதிக்க அது நடக்க தான் போகுது. மனவாட்டிக்கு உபத்திரம் கிடையாதுன்னு வேதம் போதிக்குதுன்னு சொன்னால் உபத்திரம் கிடையாது. அதுதான் ஹல்லேலூயா. ஏன்னா அது தேவன் சொன்னார். நாளைக்கு என்ன நடக்க போகுது மனுஷனுக்கு தெரியாது, ஆனால் தேவன் சகலத்தையும் அறிவார். ஏனென்றால் அவர் சகலத்தை முன்னறிந்தார். அவர் முன்னறிந்தபடியினாலே அவருடைய அனந்த ஞானத்தை, அவருடைய முன்னறிவின் அந்த ஞானத்தை, முன்னறிகிற ஞானத்தை தான் வேதமாய் வடிவமைத்து நம்முடைய கரங்களில் கொடுத்தார். அப்பொழுது இந்த மனுஷன் அதை விசுவாசிக்கும் பொழுது ஒரு காலம் அவன் தவறி போக முடியாது. ஆமென். வானம் பூமியும் ஒழிந்தாலும் தேவனுடைய வார்த்தையாகிலும் வார்த்தையின் சிறு உறுப்பாகிலும் அது ஒழிந்து போகாது. ஆகவே நம்பிக்கையை, நம்முடைய விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையின் பேரில் நம்ம வைக்கும் பொழுது நடக்கும் தெரியும், இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும், இந்த காலம் இப்படிப்பட்டதுன்னு தெரியும். அப்போ எப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் வைக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற அந்த மனவாட்டி, அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆமென். ஆகவே அது மாத்திரமல்ல, மனவாட்டியுடைய எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். ஆமென். மனவாட்டி வார்த்தையின் பாகமாக இருக்கிறாள். ஆதாம் எவ்விதமாக, ஏவாள் எவ்விதமாக ஆதாமின் பாகமாக இருந்தாலோ, இந்த மனவாட்டி வார்த்தையின் பாகமாக இருக்கும் பொழுது வார்த்தையின் பாகமாக இருக்கிற இந்த மனவாட்டியுடைய அந்த விசுவாசம் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆமென். கர்த்தர் பாருங்க பிரியமான. ஆகவே நாம் நினைக்கலாம், மலையை பெருக்கத்தக்கதான விசுவாசம் அந்த மனவாட்டிக்கு இருக்கும், இல்லாவிட்டால் கடலை பிளக்கத்தக்கதான மனவாட்டிக்கு இந்த அந்த அப்படியான விசுவாசம் மனவாட்டி இருக்கும். இல்லை பிரதர் சிஸ்டர், அது உண்டு தான், சரிதான். ஆனால் அது ரொம்ப எளிமையான காரியம். ஹல்லேலூயா. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எளிமையில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் மகத்தான காரியத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது எளிமையில் வெளிப்படுகிறதான தேவனை நீங்கள் விட்டு விலகி விடுவீர்கள். ஏனென்றால் தேவன் எப்பொழுதுமே எளிமையிலே தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அது சரிதானா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக பிரியமான சகோதரி. ஆகவே நீங்கள் ஒன்றை விசுவாசிக்கும் பொழுது, தேவன் ஒன்றை சொல்லியிருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது, அதை நீங்கள் தேவனுடைய வார்த்தை கையில் எடுத்து அதை விசுவாசிக்கும் பொழுது, அதை நீங்கள் கிரியையில் கொண்டு வரும் பொழுது, அந்த கிரியை எவ்வளவு நாள் நீடிக்கும் பொழுது சிஸ்டர்? ஆமென். தேவன் சொன்னார், ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். தேவன் நோவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். பாருங்க, அந்த வாக்குத்தத்தம், அதை அவன் நோவா விசுவாசித்தான், அதை அவன் கிரியையில் கொண்டு வந்தான் இல்லையா? கிரியையில் கொண்டு வந்தது மாத்திரமல்ல, எவ்வளவு காலம் அவன் நீடித்திருந்தான் அந்த விசுவாசத்தில்? தேவன் அதை நிறைவேற்றும் வரைக்கும். ஆமென். பாருங்க பிரதர் சிஸ்டர், ஆபிரகாமுக்கு தேவன் அதை நிறைவேற்றும் வரைக்கும் பாருங்க, தேவன் அவனுடைய விசுவாசத்தை நீதியாக எண்ணினார். ஆமென். பாருங்க, மறுபடியும் அது அவனுக்காக மாத்திரம் நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது.
அப்போ ஆபிரகாம் எவ்வளவு நாள் நிலை நின்றார் பிரதர் சிஸ்டர்? 1 இயர் கிடையாது, 2 இயர் கிடையாது, 25 வருஷம் கழிச்சு நடக்க போதுன்னு தேவன் சொல்லலை. ஆமென். பாருங்க, அப்போ 25 ஆண்டு காலங்கள் 120 வருஷம் நோவா அந்த செய்தி பிரசங்கித்தான். ஆமென். 120 வருஷங்கள் தேவன் அந்த மழையை பூமியில வருஷிக்க பண்ணுகிற அளவும் இந்த நோவா தொடர்ந்து செய்தியை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. he never give up. அவன் எப்பொழுதுமே விட்டு கொடுக்கவே இல்லை. இஸ் தட் ரைட்? இல்லையா? 120 வருஷங்கள் அவன் விட்டு கொடுக்கல. 25 ஆண்டு காலங்கள் ஆபிரகாம் விட்டு கொடுக்கல. நீ கவனிக்கிறீங்க நினைக்கிறேன். ஆமென். ஏனென்றால் இந்த நோவா, இந்த தேவனுடைய மனுஷர்கள் அவர்கள் தேவனுடைய வார்த்தை எதை விசுவாசித்தார்கள்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். கவனிக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். பாருங்க, தேவன் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அரை நிச்சயமாய் அல்ல, நிச்சயமாய் அல்ல, முழு நிச்சயமாய். ஹல்லேலூயா. முழு நிச்சயமாய் நம்பி ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். பாருங்க, அந்த முழு நிச்சயமாய் நம்பி அதை கிரியில் கொண்டு வந்து எத்தனை வருஷம்? தேவன் அதை நிறைவேற்றும் வரைக்கும். பாருங்க, அந்த பரிபூர்ண விசுவாசமானது விடாமுயற்சியை கொண்டு வருகிறது. இஸ் தட் ரைட்? ஏன் ஆபிரகாம் 25 ஆண்டு காலங்கள் விடாமுயற்சியோடு இருந்தார்? ஏன்னா அவர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். 120 வருஷம் விடாம, விட்டு கிடையாது, சரியா? விடாம, அதுதான் விடாமுயற்சி. இஸ் தட் ரைட்? ஏன் விடாம அவர் பிரசங்கித்தார்? ஏன் விடாம ஆபிரகாம் காத்து கொண்டிருந்தார்? இப்போ விடாமுயற்சி எப்பொழுது வருகிறது? சிஸ்டர், ஒன்றை நான் அடைவதற்காக, எனக்கு ஒன்று தேவைன்றதுக்காக நான் விடாம முயற்சிப்பான அதை பெறுவேன் என்பது கிடையாது இந்த மனவாட்டியுடைய விடாமுயற்சி. இஸ் தட் ரைட்? நல்லா கவனிக்கிறீர்களா? தேவன் அதை சொன்னார், அதற்காக நான் இங்கே இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் இதை பிரசங்கிக்க சொன்னார், நான் பிரசங்கம் பண்றேன். தேவன் என்னை எதற்காக அழைத்தார், அதற்காக நான் இருக்கிறேன். இஸ் தட் ரைட்? பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்த தேவனுடைய வார்த்தையை நீ கிரியில் கொண்டு வரும் பொழுது, இஸ் தட் ரைட்? அந்த கிரியை ஒரு ஷார்ட் டைம் கிரியை கிடையாது பிரதர் சிஸ்டர், ஒரு ஷார்ட் பீரியடுக்கான கிரியை கிடையாது. அது தேவன் நிறைவேற்றும் அளவும். கவனிக்கிறீர்களா? இஸ் தட் ரைட்? பாருங்க, விடாமுயற்சியை கொண்டு வருகிறது. விசுவாசம் விடாமுயற்சியை கொண்டு வரும். விசுவாசம் தான் விடாமுயற்சியை கொண்டு வரும். பாருங்க, தீர்ச்சனை சொல்லும் பொழுது perseverance, விடாமுயற்சி, to be persistent, to try to make a goal. ஒரு இலக்கை அடைவதற்காக ஒரு மனுஷன் அவன் பாருங்க தொடர வேண்டும். persistent என்ற பொருள், persistentனா தொடருதல், விடாம கண்டினியூ பண்றது, அது persistent. எதுவுமே என்னோட சிஸ்டர், you have got your mind set on something, you are persistent in it because you believe it's the thing that you want and you believe you can get it. பாருங்க, ஒரு காரியத்தை நீ விரும்புவாய் என்று சொல்லும் பொழுது, நீ அடைய விரும்புவாய் என்று சொல்லும் பொழுது, முதல்ல உன் சிந்தையை நீ ஏற்படுத்த வேண்டும். you have to make your mind, you have to make yourself. கவனிக்கிறீங்க பிரதர் சிஸ்டர்? பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய சிந்தையை அவன் தயாராக வைத்திருந்தான். நோவா தன்னுடைய சிந்தையை அவன் தயாராக வைத்திருந்தான். தேவன் என்ன சொன்னார் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார்கள். யூ ஹாவ் டு மேக் யுவர் மைண்ட், மேக் அப் யுவர் மைண்ட். உடைய சிந்தையை நீ தயார்படுத்த வேண்டும் பிரதர் சிஸ்டர். ஏனென்றால் நீ அதை விசுவாசிக்கிறாய், நீ அதை அடைய விரும்புகிறாய். இஸ் தட் ரைட்? ஆமென் பிரதர் சிஸ்டர். நவ் யூ cannot have faith in God without knowing the word of God, knowing something about God. தேவனுடைய வார்த்தை இல்லாம நீ விசுவாசமே வைக்க முடியாது, விசுவாசமே வராது. விசுவாசம் என்பது என்ன? உறுதியான ஒன்று, பொருளான ஒன்று, திடமான ஒன்று. இல்லாம இருக்கும், இல்லாம போகும், அப்படி கிடையாது, கண்டிப்பா இருக்கும். அதுதான் விசுவாசம். இஸ் தட் ரைட்? பாருங்க, அப்படியான விசுவாசம் எங்கிருந்து நீங்கள் அதை பெற முடியும்? எந்த மனுஷனுடைய வாக்கிலிருந்து நீங்கள் பெற முடியாது சிஸ்டர். எல்லா மனுஷனும் போய் மாறி போயிடுவாங்க. விஞ்ஞானத்திலிருந்து நீங்கள் அதை பெறவே முடியாது. வஞ்சகத்திலேயும் வஞ்சகம் விஞ்ஞானம் என்னங்க? இஸ் தட் ரைட்? அங்கே அதை பெறவே முடியாது. அப்போ விசுவாசம் எப்போ, எதை நீங்கள் நம்புவது? நான் இதை சரியா நம்புவேன், இது மேலே நான் உறுதியாக இருப்பேன், நான் இதற்காக தொடர்ந்து, இதுதான் என்னுடைய லக்கு, இதை நான் நிச்சயமாக அடைந்தே தீர்வேன். பிரதர் சிஸ்டர், உன்னுடைய லக்கை நீ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி
பாருங்க, உன்னுடைய சிந்தையை நீ மேக் பண்றதுக்கு முன்னாடி அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதா என்பதை நீ நிதானிக்க வேண்டும். அப்பதான் நீ தொடர முடியும், அப்பதான் நீ அடைய முடியும், அப்பதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா அங்கே இருக்கோம், இல்லாமல் போகும். 2 காரியம் அங்கே இருக்கிறது. அது தோல்வியில் கூட முடியலாங்க. கண்டிப்பா நான் சொல்றது புரியுது நினைக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? பாருங்க, யூ cannot have faith in God without knowing the word of God. தேவனுடைய வார்த்தையை நீ அறிந்திராம தேவன் மேல விசுவாசமே வைக்க முடியாது பிரதர் சிஸ்டர். கண்டிப்பா அந்த விசுவாசம் தவறாதான் இருக்கும். அது மாத்திரமல்ல, தேவனை குறித்து நீ எதாவது அறிந்திருக்க வேண்டும். you have to know something about God. தேவனை குறித்து நிறைய பேருக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட காரியம், கிறிஸ்தவன் சொல்றாங்க 20 வருஷம் சபைக்கு வந்திருக்கிறாங்க, ஆனா இன்னும் தேவனை பத்தி சரியான ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல் கிடையாது. அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்ல, நிச்சயமா யாருக்குமே ஒன்று அப்படியான நான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லலை. ஆனா பாருங்க, ஒரு விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், தேவனை எப்படி நேசிக்க வேண்டும், தேவனுக்காக எப்படி நிற்க வேண்டும், அந்த அடிப்படையான விசுவாசம், அந்த ஃபண்டமெண்டல் ஃபெய்த் கூட கிடையாது. அதுக்காக குறை சொல்றேன் நினைக்கிறேன் சிஸ்டர். நம்ம அது அறிந்திருக்க வேண்டும், அப்பதான் நமக்கு விசுவாசம் இருக்கும். யூ ஹாவ் டு நோ சம்திங் அபவுட் காட். தேவனை பற்றி எதனா தெரிஞ்சதுனா விசுவாசம் இருக்கிறதுக்கு விசுவாசிக்க முடியும். நல்லா கவனிங்க. அப்படி தேவனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதா விசுவாசம் வரும். நீங்கள் விசுவாசித்தா தான் நீங்கள் உங்களுடைய எடுக்கிற தீர்மானம் சரியாக இருக்கும். உங்களுடைய இலக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்க முடியும். அப்போது தான் உங்களுக்கு விடாமுயற்சியே வரும். பாருங்கள், எப்பொழுது விடாமுயற்சி வருகிறது? நல்லா கவனிங்க. Now someone told you, if you got touch that post, you will get well. You are sick. I wouldn't believe that. You might do it. I don't believe there is any virtue in that post. No more than I believe there is virtue in a statue or a monument or a crucifix or something like that. சில பேர் வந்து இந்த போஸ்டை தொட்டா உனக்கு சுகம் கிடைக்கும், இந்த சிலையை தொட்டா சுகம் கிடைக்கும், சிலைக்கு முன்னாடி போய் மொட்டை போட்டா உனக்கு சுகம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து முடத்தனம் பிரதர் சிஸ்டர். அஞ்ஞான பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் அஞ்ஞான ரோமபுரியுடைய பழக்க வழக்கங்கள். இதை தொடுவது, சிலைக்கு முன்னாடி போய் நிற்பது, அந்த கூண்டுகளுக்கு முன்னாடி போய் நிற்பதெல்லாம் அஞ்ஞான பாகன் ஸ்பிரிட் ஆஃப் பாகன் ரோம், அஞ்ஞான ரோமபுரிய ஆவி. அதெல்லாம் அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது நமக்கு. சொல்ல தெளிவாக சொல்றார், வியாதியா இருக்கிற எங்க போய் நீல, அங்க போய் நீல, இதை பண்ணு, இதை தொடு, அதை தொடு, சிலுவையை தொடு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது சிஸ்டர். சொல்லும்போது I believe the virtue is in Christ and Christ is the word. வல்லமை, virtue, வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. தேவன் வார்த்தையா இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையில் தான் வல்லமை இருக்குது சிஸ்டர். எனக்கு கொஞ்சம் சத்தமா ஆமென் கிடைக்கும் நான் நம்புறேன். நீங்க போய் இங்க நிக்கணும், அங்க நிக்கணும், போய் கூண்டுக்கு முன்னாடி அதெல்லாம் நீ அவசியமே கிடையாது. அதெல்லாம் மூட நம்பிக்கை பிரதர் சிஸ்டர். தேவன் வார்த்தையா இருக்கிறார், வார்த்தையில் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அவனுக்கு சுகம் வேணுமா? தேவனுடைய வார்த்தையை கையில் எடு. ஆமென். தேவனுடைய வார்த்தையில் இல்லாத வல்லமை அந்த ஒரு ஆள் செஞ்ச அந்த கூண்டுல இருக்குதுன்னு நினைக்கிற பிரதர் சிஸ்டர். ஆமென். நமக்கு கொஞ்சம் கரடுமுரடான விசுவாசம் தேவை. ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் மாறாதவராய் இருக்கிறார். I believe the virtue is in Christ. கிறிஸ்துவிலே வல்லமை உண்டு. கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். ஆமென். ஆகவே நீ வார்த்தை மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது அது விடாமுயற்சியை கொண்டு வரும். வார்த்தை மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, தேவன் உனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது, அப்போது விடாமுயற்சியோடு நிற்க முடியும் சிஸ்டர். faith on what we do. நல்லா கவனிங்க. you have got to have faith in what you are doing. நீ என்ன செய்கிறாயோ முதல்ல அந்த காரியத்தின் மேல நீ விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். நீ என்ன செய்கிறாயோ அந்த காரியத்தின் மேல விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. you have got to have faith in what you are doing. அப்ப நான் செய்யற காரியத்தை எப்படி நம்ப முடியும்? ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறேன், எப்படி நம்பி செய்ய முடியும்? பாருங்க, அந்த காரியம் தேவனுக்கு பிரீதியா இருக்கிறதான்னு நீங்க பார்க்க வேண்டும். நல்லா கவனிக்கிறீர்களா? நிறைய பேர் வந்து பிரதர் நாங்கள் வந்து என்னை தப்படுத்துக்காதீங்க, நான் அப்படி செஞ்சுட்டேன், ஐ ஃபீல் சாரி. பிரதர் சிஸ்டர், யூ டோன்ட் ஃபீல் சாரி ஃபார் மீ. நீங்கள் எனக்காக நீங்கள் மன வருத்தப்பட வேண்டாம். பாருங்க, தேவன் என்ன நினைப்பார்? என்னங்க தேவன் என்ன நினைப்பார்? தேவன் அதையே துக்கப்படுத்தியிருக்காதா? நீங்கள் அதை நிதானிக்க வேண்டாம் முதல்ல. கரெக்ட், நீங்க கன்ஃபஸ் பண்ணீங்க பாஸ்டர் கிட்ட, அது சரிதான். அதுக்கு முன்னாடியே நீங்க பாருங்க, அந்த காரியத்தை சேர்த்துக்கு முன்னாடி தேவன் அதை குறித்து என்ன நினைப்பார், வார்த்தை அதை குறித்து என்ன சொல்லுது, எப்படி நீங்க நம்பி செய்ய முடியும்? வார்த்தை என்ன சொல்லுது? Amen. And if your heart condemns us not, உடைய இருதயம் உங்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருந்தால், அது ரொம்ப முக்கியமான காரியம்.
எப்போ நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாய் தீர்க்கும்? If we know the Bible teaches us something and we fail to do that, then there is something we can't have faith in. பாருங்க, வேதம் இதுதான் செய்யணும், நமக்கு சில காரியத்தை வேதம் போதிக்கிறது. அல்லேலூயா. அப்படியே தான் ஜீவிக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தை இப்படி தான் நீங்கள் இருக்கணும்னு வேதம் போதிக்கும் பொழுது அதை நீங்கள் செய்யாம அப்படி ஜீவியங்களிலே அதற்கு மாறான காரியத்தை செய்யும் பொழுது அப்போ விசுவாசத்தை நம்ம பெற முடியாது சிஸ்டர். அப்படியே நீ அந்த இடத்துல தொங்கின்னு இருக்கணும், கேட்ட அந்த வால் மாதிரி இந்த பக்கமா அந்த பக்கமா நீ நினைச்சுனே இருக்கணும். சிஸ்டர், நான் சொல்றது புரியுது நினைக்கிறேன். வேதம் ஒன்று சொல்லுது, if Bible teaches us something and you are doing it not, நீ அதை செய்ய மாட்டற, அப்ப எங்க இருந்து உனக்கு விசுவாசம் வரும்? அப்புறம் எப்படி விசுவாசமே இல்லாத நிலைமையில எப்படி நீ அதை உறுதியாக அங்கே நிற்க முடியும்? உறுதியை நீ தொடர முடியும்? How can you continue? How can you be persistent? Persistent சொல்லும்போது தொடர்ந்து செல்லுதல், நடுவில் ஃபெயில் ஆகிடக்கூடாது, நடுவில் பேக் அடிக்கக்கூடாது, தொடர்ந்து செல்லுதல். இஸ் தட் ரைட்? ஒரு பர்சிஸ்டான பர்சனை எப்படி இருக்க முடியாது சிஸ்டர்? நல்லா கவனிங்க. You know there is certain things there that God teaches and you will not cope up with. அதுக்கு நீ ஒன்றி போக மாட்டற, இருதயம் இணங்க மாட்டேங்குது, வார்த்தையோடு இணங்க மாட்டேங்குது. தேவன் சொன்னாலும் பரவாயில்ல, இணங்க மாட்டேங்குது. மனுஷனுடைய வார்த்தைக்கு உங்க இருதயம் இணங்குற அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க மாட்டேங்குது. அப்ப எங்க இருந்து விசுவாசம் வரும்? அப்ப எங்க இருந்து நீ விசுவாசத்தில் வல்லவனா இருக்க முடியும்? எப்படி நீ தொடர்ந்து போக முடியும்? எப்படி நீ உன் லக்கை அடைய முடியும் சிஸ்டர்? when you do that, then where you are at, இப்படி நீ இருக்கும் பொழுது நீ எங்க இருக்கிற பாருங்க. ஒரு அப்படியே சபைக்கு வந்து தீ சொல்லும்போது சபைக்கு வந்து அப்படியே குடித்து கொண்டே இருந்துட்டு, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்டு தேவனுக்கு பிரமாண காரியத்தை, ஆண்டவரே நான் இப்போ ரொம்ப குடிக்கிறேன், நல்லா கவனிக்கிறீங்களா? இனிமே இந்த வழிபடுத்துக்கு வந்து இனிமே வந்து குடிக்கிறத கொஞ்சம் நிறுத்தத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நாளையிலேருந்து நான் கொஞ்சமாக குடிக்கணும், அப்படியா ஜோம் பண்ணுறது? அடி கிடையாது. தேவனே நாளையிலிருந்து இதை வாரத்துக்கு ஒரு தடவை நான் செய்யட்டும், இல்லை பிரதர் சிஸ்டர், அப்படி கிடையாது. தீங்கு சொல்லும்போது நல்லா கவனிங்க. You have got to surrender yourself. You have got to give yourself completely to God. You have got to obey every bit of the word. Sell out completely and then take the word. உன்னை முழுவதுமாய் நீ விற்று போட்டு தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாய் நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். கொஞ்சம் மாறுறது கிடையாது, கொஞ்சம் கன்வர்ஷன் கிடையாது, கொஞ்சம் விதமாக கன்வர்ஷன் கிடையாது. டோட்டல் கன்வர்ஷன், டோட்டல் டெலிவரன்ஸ். You have to completely give yourself. You have to completely sell out yourself. உன்னை நீ வித்துட்டு தேவனுடைய வார்த்தையை கையில் எடுக்க வேண்டும். ஆமென். அப்பொழுது நீ விசுவாசிக்க முடியும், அப்பொழுது நீ நிற்க முடியும், அப்பொழுது நீ தொடர முடியும். அல்லேலூயா. பாருங்க, கொஞ்சம் கன்வர்ஷன், கொஞ்சம் விடுறது கிடையாது, கொஞ்சம் நிப்பாட்டுறது கிடையாது. உன்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கணும் சிஸ்டர். அப்பதான் உனக்கு முழுமையான விசுவாசம் இருக்கும், அப்பதான் நீ முழு மனசோட தொடர முடியும். ஆமென். அப்போதான் நீ வந்து பர்சிஸ்டண்டா இருக்க முடியும், விடாமுயற்சியை உடைய ஒரு நபராக நீ இருக்க முடியும் சிஸ்டர். விடாமுயற்சி, கண்டினியூஸா போக முடியும் உடைய ஜீவியத்தில். பாருங்க, அது தேவனுக்கு சித்தமா இருக்குதா? அது வருவோம் அப்படியே. நீங்க சொல்லப்படுது இதை தொடாது அதை தொடாதெல்லாம் கிடையாது. I believe in touching God through believing His word, through faith. இதை தொட்டதுனால அதை தொட்டதுனால கிடையாது. தேவனை நேரடியாக தொட்டத்துக்கு ஒரு வழி இருக்குது. என்னங்க, சிலையை தொடுறவங்க, சிலைக்கு முன்னாடி மொட்டை போடுறவங்களாம் கேளுங்க. இங்கே யாரும் இல்லை, இந்த செய்தி நிறையத்துக்கு போது நல்லா சொல்கிறேன், நல்லா கேளுங்க. சிலைக்கு மொட்டை போகிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு வல்லமை இருக்குது நீங்கள் நம்புனீங்கன்னா, எங்க கூட இருக்கிறீங்களா? தேவனை தொடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி என்ன பண்ணுவீங்க? என்னங்க சும்மா ஆமேன்றீங்க? ஆண்டவரே தொடுறதுக்கு ஒரு சான்ஸ் தராரு. யாரோ ஒருத்தருங்க, நீ எதை தெரிஞ்சுக்குவீங்க? ஆனால் பரவாயில்ல, நான் மொட்டை போகிறது நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு மொட்டை போகிறவங்களும் இருக்கிறாங்க. இன்னும் அதுவும் விருப்பம், நீ செய்யாமல் போ, அதுவும் விருப்பம். ஆனால் தேவனை தொடுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குன்னு எதிர்பார்வங்களுக்கு நான் சொல்கிறேன். தீங்கு சொல்கிறார், நல்லா கவனிக்கிறீங்களா? ஐ பிலீவ் இன் டச்சிங் காட் த்ரூ பிலீவிங் ஹிஸ் வேர்ட், த்ரூ ஃபெய்த். விசுவாசத்தின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதின் மூலமாக நீ தேவனை தொட முடியும். அல்லேலூயா. ஆமென்.
நீ போய் இதை தொடணும் அதை தொடணும் குறி கேட்கணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது சிஸ்டர். நீ தேவனை தொடணுமா, தேவனுடைய வார்த்தை முழுமையாய் விசுவாசி. அவர் என்ன சொன்னது அப்படியே செய், முழுமையா நீ ஒப்புக்கொடு. ஆமென். அப்படியான விசுவாசம் தேவனை அசைக்கும். அப்படியான விசுவாசத்தின் மூலமா நீ தேவனையே தொட முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, நேரான வழி, லகுவான வழி, நீதியான வழியை தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது எதுக்கு நம்ம குறுக்கு வழிகளை உபயோகிக்க வேண்டும்? ஹல்லேலூயா. தொடங்குறதே சரியா தொடங்கணும், நீ செய்யறதே சரியா செய்யணும். சிஸ்டர், தேவன் மறந்தவராக இருக்கிறார். ஆமென். பாருங்க, இட்ஸ் காட் டு கெட் இன் டு கிரவுண்ட். பாருங்க, அவங்க நீங்க தேவனை தொடரணும்னு சொன்னா நீங்க வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் சொன்னா தேவனுடைய வார்த்தையுடைய இருதயங்களிலே விதைக்கப்பட வேண்டும். இந்த வித்தாகிய தேவனுடைய வார்த்தைக்கு நல்ல நிலம் தேவை. ஆமென். பாருங்க, வித்தை ஒரு நிலத்துல போட்டா அந்த விதை முளைக்கும், அறுவடை செய்யலாம். பாருங்க, நல்ல வித்தை நல்ல நிலத்தில் போட்டால் அது 100 தனியான அறுப்பை தரும், பலனை தரும். ஹல்லேலூயா. வித்தை நிலத்தில் போடுறதுக்கும் நல்ல விதையை நல்ல நிலத்தை போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இஸ் தட் ரைட்? ஆமென். 100-fold 100 தனியான மடங்கான பலனை பெற வேண்டும் என்றால் குட் சீட் இன் a good ground. தேவனுடைய வார்த்தை நல்ல வித்தா? ஹல்லேலூயா. அது மூல தேவனுடைய வார்த்தை, அது மூல வித்து. ஆமென். அது நல்ல நிலமாக இருதயத்தில் விழும்பொழுது அப்போது என்ன சம்பவிக்கும் பிரதர் சிஸ்டர்? ஆமென். not only ground but the right kind of ground to support it. தேவனுடைய வார்த்தையை சப்போர்ட் பண்றதுக்கு நல்ல நிலம் தேவை. ஹல்லேலூயா. என்னங்க, தேவனுடைய வார்த்தையை காட்சிக்கு கொண்டு வருவதற்கு எதுதான் தேவை? என்னங்க, நான் அமைதியாயிட்டீங்க. தேவனுடைய வார்த்தையை காட்சிக்கு கொண்டு வருவதற்கு எது தேவை? நல்ல நிலம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை வித்தா இருக்கிறதே. ஆமென். இந்த வித்து முளைத்து எழும்பி பலன் கொடுப்பதற்கு எதுதான் தேவை? நல்ல நிலம் தான் தேவை. சபை கட்டிடத்துக்கு தேவை கிடையாது. இஸ் தட் ரைட்? தேவனுடைய சித்தம் இங்கே நிறைவேறுவதற்கு, தேவனுடைய சித்தம் இங்கே தொடருவதற்கு சபை தேவை கிடையாது, இங்கே கட்டிடம் தேவை கிடையாது, சேர் தேவை கிடையாது. நல்லா கவனிக்கிறீர்களா? ஆமென். உண்மையில் என்னதான் தேவை? அங்க நல்ல நிலம், சொம நிலம் சொல்ல, நல்ல நிலம் தேவை. ஏன்னா இது 100 தனியான பலனை பெறுவதற்கான காலத்தில் நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். நல்ல நிலம் தேவை இதை சப்போர்ட் பண்றதுக்கு. ஆமென். நல்ல கவனிங்க, இதை சப்போர்ட் பண்றதுக்கு எதை சப்போர்ட் பண்ண? தேவனுடைய திட்டத்தை ஊக்குவிப்பதற்கு, அதுக்கு துணை நிற்பதற்கு. ஆமென். ஏவல் ஆதாமுக்கு துணையாய் தேவன் ஏவலை கொடுத்தது போல கிறிஸ்துவுக்கு துணையாய் தேவன் சபையை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு துணை நிற்பதற்காக, அவருடைய வார்த்தைக்கு துணை நிற்பதற்காக, வார்த்தைக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. இஸ் தட் ரைட்? பாருங்க, வார்த்தைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உண்மையில என்னதான் தேவை? புரியல. எதுக்கு இது சும்மா சொல்லுங்கிறேன் நினைக்கிறீங்களா? நல்லா கவனிங்க, அதுக்கு டீக்கன் பொசிஷன் தேவை கிடையாது. என்னங்க, அதுக்கு பாஸ்டர் பொசிஷன் தேவை கிடையாது, அதுக்கு சாங் லீடர் பொசிஷன் தேவை கிடையாது, அதுக்கு ட்ரஸ்டி பொசிஷன் தேவை கிடையாது. பிலீவர்ஸ் பொசிஷன் தான் அதுக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் இந்த தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன், அப்படி சப்போர்ட்டே தேவை கிடையாது. நீ என்ன சப்போர்ட் பண்ண தேவை? சபையை சப்போர்ட் பண்ண தேவை. ஹல்லேலூயா. நீ எதை சப்போர்ட் பண்ண வேண்டும் பிரதர் சிஸ்டர்? நீ யாருக்கு துணையாக இருக்கும்படிக்கு தேவன் அழைத்திருக்கிறார்? உன்னுடைய ஸ்தானம் என்ன? மனவாட்டி என்பது உன்னுடைய ஸ்தானமா? விசுவாசி என்பது உன்னுடைய ஸ்தானமா? ஹல்லேலூயா. இது தேவை அது தேவை எதுவுமே தேவை கிடையாது சிஸ்டர். உனக்கு தேவையில்ல விசுவாசம் மாத்திரமே. அங்க நல்ல நிலை இருந்தா போதும். அது இந்த மணி நேரத்தின் செய்தியை ஆதரிக்கும், இந்த மணி நேரத்தில் தேவனுடைய திட்டத்தை ஆதரிக்கும். தேவன் தம்முடைய திட்டத்தை சபையின் மூலமாக உன் மூலமாக தொடர்வதற்கு ஆமென் குட் கிரவுண்ட் இருந்தா போதும் பிரதர் சிஸ்டர். ஹல்லேலூயா. வேற எந்த பொசிஷன் தேவை கிடையாது பிரதர் சிஸ்டர். ஆமென். எந்த பிரியாரிட்டியும் கிடையாது, எந்த இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. அப்படியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துல சப்போர்ட் பண்ண பிரதர் சிஸ்டர், அங்க வார்த்தை மேல் விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அந்த சப்போர்ட்ல நிலை நிற்காது சிஸ்டர். இருக்கும் கொஞ்ச நாள் அப்புறம் போயிடும். ப்ரியாரிட்டிலாம் தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டி எல்லாம் கிடையாது. உனக்கு தேவை வார்த்தை மேல உள்ள விசுவாசம், அவ்வளவுதான். அது நல்ல நிலமா இருந்தா போதும். நல்ல தேவனுடைய வார்த்தைக்கு அது சப்போர்ட் பண்ணும். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் மறந்தவராக இருக்கிறார் சிஸ்டர். இஃப் த குட் வேர்ட் ஃபால்ஸ் இன் பூர் கிரவுண்ட் இட் வில் பிரிங் எ பூர் கிராப். தரமில்லாத ஒரு வார்த்தை தரமில்லாத ஒரு நிலத்தில் விழுந்தா தரமில்லாத ஒரு பலனை அது தரும். எய்மை நிறைய உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு தெரியாத அவசியம் காரியமே கிடையாது. அநேக காரியங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்முடைய சபை, பல சபைகளில். பாருங்க, டீக்கன் பொசிஷன் தரலைன்னா அவங்க சபை விட்டு சபைக்கே போக மாட்டாங்க, சபையை ஆதரிக்க மாட்டாங்க. கூட இருக்கிறீங்களா? எல்லாம் ரொம்ப ரீசெண்டாக நடந்தது இதெல்லாம்.
இந்த இந்த பொசிஷன் தரலன்னா அவங்க வந்து சபைக்கு வர மாட்டாங்க, அவங்க ஆதரிக்க மாட்டாங்க. நீ ஏதோ பொசிஷனில் எதிர்பார்க்குற பிரதர் சிஸ்டர், நீ செய்தி ஆதரிப்பதுக்கு உனக்கு நல்ல இருதயம் இருந்தால் போதும். ஆமென். தேவனுடைய வார்த்தை எங்கே முளைப்பதற்கு அதுதான் தேவை பிரதர் சிஸ்டர். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு வேண்டப்பட்டவங்க ரொம்ப நெருக்கமானவங்கிட்ட சொல்லியிருக்கேன், பிரதர்ஸ் கிட்ட ஊழியத்துக்கு போகும்போது என்னுடைய விருப்பம் எப்பொழுதுமே ஒரு பிலீவராக இருக்கிறது தான் விருப்பமே. ஆமென். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. பிலீவர்ஸ் பொசிஷன் இன் கிரைஸ்ட். தீகிஸ் வந்து பாஸ்டர்ஸ் பொசிஷன் இன் கிரைஸ்ட் பேசவே இல்லை, பிலீவர்ஸ் பொசிஷன் இன் கிரைஸ்ட். அது ரொம்ப முக்கியமான காரியம். அது அல்லேலூயா. பாஸ்டர் ஒரு ஸ்தானம் இருக்குது பிரதர் சிஸ்டர், அது வேற காரியம். நல்லா கவனிங்க, மந்தைக்கு தான் மேய்ப்பனுக்காக மந்தை கிடையாது. அல்லேலூயா. இது தேவனுடைய மந்தையா இருக்கிறது. ஆமென். ஆகவே அப்படியே தேவன் அதை சொல்லும் பொழுது அதை அப்படியாய் கேட்டு நிலை நிற்கத்தானே அந்த விசுவாசின் ஸ்தானம் மகத்தான ஸ்தானமாக இருக்கிறது. வேற எந்த ஒரு கொடுப்பனையும் வேற எந்த எதிர்பார்ப்புமே அதுக்கு கிடையாது சிஸ்டர். ஆமென். தேவன் சொன்னார், அதை நிறைவேற்றும்படிக்கு என்னை இங்கே வைத்திருக்கிறார், அதை விசுவாசிக்கும்படிக்கு தேவன் என்னை வைத்திருக்கிறார். நோவாவின் காலத்தில் அந்த செய்தி விசுவாசிப்பதற்கு ஒரு 8 பேரை வைக்கவில்லையா? அல்லேலூயா. அந்தபடியே தேவன் இந்த கடைசி காலத்தில் என்னை வைத்திருக்கிறார். ஆமென். அது ஒரு விசுவாசியின் ஸ்தானம் சிஸ்டர். அப்படிப்பட்ட விசுவாசியின் ஸ்தானத்தில் இந்த மணி நேரத்தின் செய்தி நீ போடும் பொழுது எந்த பிரதிபலமும் இல்லாம தேவனுடைய திட்டம் தன் மூலமாக தொடர்வதற்கு ஒப்பு கொடுப்பான். ஆமென். எப்படிப்பட்ட பலன் இதை உண்டு பண்ண சிஸ்டர். மற்ற காரியங்களை பாருங்க, அவங்க இருப்பாங்க இருக்க மாட்டாங்க, விதமாக எங்களா தேவை அங்கே இருப்பாங்க, எங்களா தேவையில்லாக இருக்க மாட்டாங்க, கூப்பிட்டா வருவாங்க, கூப்பிடலாம் வர மாட்டாங்க, கூப்பிடலன்னு சொல்லுவாங்க. பிரதர் சிஸ்டர் கூப்பிட்றாங்க அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ தேவனை விசுவாசிக்கிறியா? நீ தேவனை நேசிக்கிறியா? அல்லேலூயா. ஆமென். மறந்து கூட கூடாமல் இருக்கலாம். பாருங்க, நீ சும்மா இந்த மாதிரி கதலை விட்டுனா அது தேவனை பாருங்க அந்த காட்சிக்கு கொண்டு வருவார். கூப்பிடல சரி ஓகே கூப்பிடல, இனிமே அவர் கூப்பிடுங்கன்னு சொல்லியாச்சு. கூப்பிடுங்கன்னு சொன்ன பிறகு அவர் ஆளே இருக்க மாட்டார். கவனிக்கிறீங்களா? கூப்பிடாத வரைக்கும் கூப்பிடல குறை, கூப்பிட்ட பிறகு ஆள் இருக்க மாட்டார். இதுதான் நம்முடைய நிலைமை. எதுவே கூட இருக்கீங்க சிஸ்டர் பாருங்க. அதனால கூப்பிடுறதும் கூப்பிடாதெல்லாம் காரியம் கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான். வார்த்தை மேல விசுவாசம் அதுதான் காரியம். இந்த மணி நேரத்தின் செய்தி நீ சப்போர்ட் பண்ணதான் காரியம். ஆமென். அல்லேலூயா. பிரதிபலனை எதிர்பார்த்து அப்படியே இருக்கிற சப்போர்ட்ல நிலை நிற்காது பிரதர் சிஸ்டர். ஏன்னா அதுக்கு வார்த்தை மேல விசுவாசம் கிடையாது. ஆமென். நீங்க புரிஞ்சுக்கிறீங்க நினைக்கிறேன். தேவன் மாறாதவரா இருக்கிறார். சரியான வித்து இருக்கணும், அங்க சரியான நிலம் இருக்கணும். ஆமென். அப்போ சரியான பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. எதை நேசிக்கிறீர்கள்? ஆமென். You take good grains and put it in a good ground on the right condition. It will bring forth a 100-fold. 100% பலனை இது கொண்டு வரும். So it's the word of God. When it's brought into the human heart with a faith, undying faith in Lord Jesus Christ, with the Holy Spirit and the power of God there to water it. சரியான மனுஷனுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை நீ போடப்பட்ட வித்தை முளைப்பிக்க செய்ய தேவனுடைய பரிசுத்தாவின் வல்லமை அந்த இருதயத்தின் மீது அமரும் பொழுது it will germatize. அது முளைத்து எழும்ப விடாது சிஸ்டர். ஏன்னா அங்கே போடப்பட்டிருக்க வித்து சரியான வித்து. அதை முளைத்து எழும்ப செய்வதற்கு அங்கே மேலே வந்து நிற்கிறது பரிசுத்தாவி. அல்லேலூயா. நான் வார்த்தையை சொல்லிட்டேன், நீ செய் இதை செய்யுங்க. நீங்க பாருங்க, கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. முளைத்து எழுப்புவதற்கு அங்கே பரிசுத்தாவி இருக்கும் பொழுது. ஆமென். தேவன் வாரதவராய் இருக்கிற பிரதர் சிஸ்டர், நீங்கள் நேசிக்கிறீர்களா? Amen. It will germatize and bring forth everything. எல்லாவற்றையும் தேவன் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ, தேவன் என்னெல்லாம் சொல்றாரோ, தேவனுடைய திட்டம் என்னவோ எல்லாவற்றையும் it will bring forth everything it said it would do. It's a word. It's God's word. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்னெல்லாம் சொல்லுதோ அது எல்லாவற்றையும் காட்சிக்கு கொண்டு வரும். ஆமென். கரை திரை முதலான ஒரு சபையை வேதம் போதிக்குதுன்னா அது கரை திரை முதலான கரை திரை ஒன்றும் இல்லாத சபை அது கொண்டு வரும். ஆமென். தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்காக தேவன் சிலர் முன்குறித்திருந்தார். அந்த முன்குறித்தவர்களை அது கொண்டு வரும். அல்லேலூயா. ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை. ஆமென். ஆமென். And you watch anybody that's got faith enough to believe that it will manifest itself the same way that God did it. யாராகிலும் ஒருத்தரை நீங்க பாருங்க, அது அப்படியே விசுவாசிப்பவர்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆமென், அவங்க மூலமா தேவன் எப்படி காரியங்களை காட்சிக்கு கொண்டு வந்தாரோ அதே மாதிரி அவங்க மூலமா காரியங்களை காட்சிக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா.
you'll notice somebody. Think so. And you watch anybody that's got faith enough to believe that. இந்த மணி நேரத்தின் செய்தியை விசுவாசிக்கக்கூடிய சிலர் நீங்கள் நல்லா கவனிங்க. அப்படியான ஒரு ஜீவித்தை அங்கே கொண்டு வருவார் அவர்கள் மூலமாக. ஆமென். அப்படியான இனிமையான ஜீவித்தை அவர் கொண்டு வருவார். அப்படியான ரகட் ஃபெய்த் அவர் கொண்டு வருவார். அப்படியான சப்போர்ட் அவர் கொண்டு வருவார். ஆமென். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையே இருக்கிறது. You watch anybody, யாரை வேணாலும் நீங்க பாருங்க brother sister, it will manifest itself the same way that God did it. தேவன் எப்படி செய்ற அதே விதமாக அது வெளிப்படுத்தும், காரியத்தை கொண்டு வரும். ஏன்னா அவர்கள் வார்த்தை மேல் விசுவாசமா இருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் இந்த மணி நேரத்தின் செய்தியின் மீது விசுவாசமா இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மணி நேரத்தின் பலிப்பொருள் மீது விசுவாசமா இருக்கிறார்கள். அவர்கள் இந்த மணி நேரத்தின் பலிப்பொருளை காத்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் ஆபிரகாமின் ராஜரீக வித்தா இருக்கிறார்கள். Hallelujah. Amen. Now we got so much today under the emotion and so forth. பாருங்க, உணர்ச்சி வசப்படுதல்ல இந்த கடைசி காலத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். உணர்ச்சி வசல ஒரு காரியத்துக்கும் பலன் தராது. It takes the faith in the word of God. வார்த்தையின் விசுவாசத்தை அது எடுக்கிறது. Amen. உணர்ச்சி வசலம் கிடையாது. To me, every word, every action has to come from this Bible. என்னை பொறுத்த மட்டும் எந்த ஒரு கிரியையும், எந்த ஒரு வார்த்தையும், எந்த ஒரு அசைவும் வேதத்திலிருந்து வர வேண்டும். It has to be God's word. Then I know it's true. அது தேவனுடைய வார்த்தையில் இருந்த பொழுது நான் அறிந்து கொள்வேன் அது சத்தியம் என்று. Hallelujah. Amen. If God, the Bible backs it up and says it's true with a promise, then it's the truth. வேதம் அந்த காரியத்திற்கு துணை நின்று, அதுக்கு பக்கபலமாய் வேதம் நின்று அதை நிரூபிக்குமானால் அப்பொழுதுதான் அது சத்தியம். அப்பொழுது அதுதான் சத்தியம். Amen. If somebody that's found faith that stands there on that word and makes it live again. பாருங்க, அப்படியே தேவன் அந்த காரியத்துக்கு பேக்கப் பண்ணும் பொழுது தேவன் பேக்கப் பண்றத. ஹல்லேலூயா. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை, அது தேவனுடைய செய்தி. அந்த செய்தியை பேக்கப் பண்ணும்போது சில பேர் அதை பிடிச்சிப்பாங்க. ஏன்னா அது தேவன் பேக்கப் பண்றாரு. ஹல்லேலூயா. நீ புரிஞ்சுக்கிறீங்க நினைக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீர்கள் பிரதர் சிஸ்டர்? இஃப் somebody that's found faith, விசுவாசமுள்ள யாராகிலும் தேவன் உறுதிப்படுத்துகிற அந்த காரியத்தை அவர்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது அவர்கள் மூலமாய் தேவன் அந்த காரியங்களை காட்சிக்கு கொண்டு வருவார். Amen. That stands there on that word and makes it live again. மறுபடியும் அதை ஜீவிக்க செய்கிறது. தேவனுடைய திட்டத்தை காட்சி கொண்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தையை ஜீவிக்க செய்கிறது. Amen. ரோமர் 8:19 அது ஜீவிக்க செய்கிறது. ரோமர் 8:30 அது ஜீவிக்க செய்கிறது. எபிரேயர் 1:4 அது ஜீவிக்க செய்கிறது. Amen. Hallelujah. தேவன் மாறாதவராய் இருக்கிறார் சிஸ்டர். It takes good ground. It takes faith in the word of God. தேவனுடைய வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசம் சிஸ்டர். அப்படி அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, விசுவாசம் வைக்கிற ஒரு நபர், தேவனுடைய வார்த்தையை கண்டுகொள்கிற ஒரு நபர், தேவன் ஊக்குவிக்கிற, தேவன் துணை நிற்கிற அந்த செய்தியை கண்டுகொள்கிற அந்த நபர், பாருங்க நல்லா கவனிங்க. When a man takes a word of God, no matter how little that faith is, but if it won't mix with any unbelief, it will bring him out the light. தேவன் செய்கிற காரியத்தை, தேவன் பக்கபலமாய் இருக்கிறதான காரியத்தை தேவன் ஆதரிக்கிற அந்த செய்தி எடுக்கிற ஒரு மனுஷன், அவருடைய விசுவாசம் ரொம்ப சின்னதாக கூட இருந்தால் பரவாயில்ல. எப்படி இருக்கிறீர்கள் சிஸ்டர்? பெரிய விசுவாசத்தை அப்படியே ஆசைக்கிறது கிடையாது. ரொம்ப சின்ன விசுவாசம் தான் பரவாயில்ல. ஆனால் அந்த சின்ன விசுவாசத்தை கூட அவன் எதையும் குறுக்க கிராஸ் பண்ணக்கூடாது, ஹைபிரிட் பண்ணக்கூடாது. நல்லா கவனிக்கிறீர்களா? அவன் பாருங்க, கலப்பு செய்யாத சிறு விசுவாசத்தை அவன் கொண்டிருக்கும் பொழுது வெளிச்சத்தை அவனுக்கு கொண்டு வரும், காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தும், அது ஜெயத்தை கொண்டு வரும். இட் ain't going to mix. அது கலக்க போறது கிடையாது, அது தனித்து நிற்கிறது, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நிற்கிறது, அது தேவனுடைய வார்த்தையை கண்டு கொண்டது. then that person is persistent. அப்பொழுது அந்த நபர் தொடருகிற நபராய் இருக்கிறான். அப்பொழுது அந்த நபர் விடாமுயற்சியுடைய ஒருவனாய் இருக்கிறான். he has perseverance. எப்பொழுது விடாமுயற்சி கவனிக்கிறீர்களா? நல்லா புரிஞ்சுக்கிறது சிஸ்டர். when God backs up something, தேவன் எதாகிலும் ஊக்குவிக்கு துணையாய் நின்று பக்கபலமாய் எதுக்காகிலும் அவர் நிற்கும் பொழுது அவர் எதுக்குமே நிற்க மாட்டார், அவருடைய வார்த்தை தவிர. நல்லா புரிஞ்சுக்கிறது சிஸ்டர்.
அவர் நீதியின் தேவன், தேவன் வார்த்தையே இருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தைக்கு பக்கபலமாக இருக்கும் பொழுது அதை கண்டுபிடிக்கிற ஒரு மனுஷன், சிறு விசுவாசத்தோடைய அதை ஆதரிக்கிற மனுஷன், சிறு விசுவாசம் சொல்லுவாங்க, அது கூட எதையும் கூட்டாத விசுவாசம். என்னோட இருக்கிறீர்களா? வரவங்களாம் சொல்லுவாங்க, இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க, டாக்டர் சொல்லுவார், விஞ்ஞானி சொல்லுவான், சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க, எந்த ஒரு காரியத்தையும் சேர்க்காம அவன் இருக்கும் பொழுது, இப்பொழுது பிரதர் சிஸ்டர், he is persistent, he has perseverance. அவன் பாருங்க தொடரத்தக்கதான நிலையில் இருக்கிறான். அவன் இலக்கு என்னன்னு புரிஞ்சுக்கினான், அவன் தேவன் எதை ஆதரிக்கிறான்னு புரிஞ்சுக்கினான், அவன் எங்கே தொடர வேண்டும் என்று புரிந்து கொண்டான். பாருங்க, இப்ப தொடர்வதற்கான விடாமுயற்சியை பெற்றுக்கொண்டான் அவன். இப்பொழுது அவன் விடாமுயற்சியோடு இருக்கிறான். காரணம் என்ன? தேவனுடைய திட்டம் என்பதை என்ன வேண்டும் புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறது சிஸ்டர்? ஆமென். தேவன் மாறாதவராய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. you cannot work. நல்லா கவனிங்க. you cannot work until you know the will of God. அதேதான் காரியம். தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய இருதயமாய் கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். நீங்கள் வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் வார்த்தையை புரிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்கிறீர்கள். ஆமென். பாருங்க பிரதர் சிஸ்டர், you cannot work until you know the will of God. தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சிக்காம நீங்க செயலில் ஈடுபட முடியாது. you cannot work. அதனுடைய அனுதின ஜீவியமாக இருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் தான் நம்முடைய அனுதின ஜீவியம். என்னங்க, ஆவிக்குரிய ஜீவியம் வேற, அனுதின ஜீவியம் வேற கிடையாது. எதுவுமே கூட இருக்கிறது சிஸ்டர். பாருங்க, சகல மனுஷரால் வாசிக்கப்படுகிற எழுதப்பட்ட நிருபங்களை நீங்கள் இருக்கிறீர்கள். எப்போ நம்ம வாசிக்கிறாங்க? அவங்க ரோட்டில் நடக்கும் பொழுது, ஆஃபீஸில் இருக்கும் பொழுது, காலேஜில் இருக்கும் பொழுது, ஸ்கூல்ஸில் இருக்கும் பொழுது. ஆமென். ஆவிக்குரிய ஜீவியம் வேற, அனுதின ஜீவியம் எல்லாம் ஒன்று தான். நம்முடைய அனுதின ஜீவியம் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம் அனுதின ஜீவியம். சபைக்கு போகும்போது இப்படி இருக்கணும்ப்பா, வெளியே போகும்போது இப்படி இருக்கணும்ப்பா, டோன்ட் டூ தட். அப்படின்னா இட் வில் ரிசல்ட் இன் ஹைப்போக்ரஸி. மாய்மால்தனத்தில் போய் முடியும் அது. ஆமென். எப்போ பிலிவஸ்தா யாரும் இல்லைப்பா, கொஞ்சம் நகை போட்டுக்கப்பா, ஒரே ஒரு செயின் போடுறது நேரம் போடுது. இட் வில் ரிசல்ட் இன் ஹைப்போக்ரஸி. மாய்மாலத்தனம். சபையில் ஒரு காரியம், வெளியே ஒரு காரியம். டோன்ட் டூ தட். சிஸ்டர், யூ cannot work until you know the will of God. தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சிக்காம நீ செயல்படவே முடியாது. you cannot work. இந்த கடைசி காலத்தில் மனவாட்டியுடைய பாகமாக இருக்கிறபடினால you should not work. நீ செய்யவே கூடாது. ஆமென். A promise in the Bible that tells you a certain thing, that's God's word. Then he sends a spirit back into the church in gifts to manifest himself, just to comb out the little differences and so forth, to make himself real among us. Excuse me. To make himself real among us. நீ ஒரு வாக்குத்தத்தத்தை எடுக்கும் பொழுது, amen, a promise in the Bible that tells you a certain thing, that's God's word. நீங்கள் வாக்குத்தத்தத்தை எடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறதான வாக்குத்தத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது, பாருங்க, அந்த வாக்குத்தத்தத்தை கனம் பண்ணி அதை நிறைவேற்றும்படிக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை வரங்களாக சபையின் மீது வைக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற அந்த சபை, வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற அந்த நபர். ஆமென். பாருங்க, நோவா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். இப்போ பாருங்க, அந்த சபையின் மீது தேவன் வரங்களை வைக்கிறார், பரிசுத்த ஆவியை அனுப்பி வரங்களை வைக்கிறார். ஆமென். எதற்காக? டு manifest himself, தன்னைத்தானே வெளிப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற நீ, வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற சபை, வார்த்தை விசுவாசிக்கிற சபை, அதன் மூலமாக அதன் மேல் பரிசுத்த ஆவியை வைத்து வரங்களை வைத்து, கிஃப்ட்ஸ். ஆமென். வரங்களை வைக்கிற எதற்காக? டு manifest himself, தன்னை பிரத்யட்சப்படுத்தி காண்பிப்பதற்காக. தேவன் தம்மை பிரத்யட்சப்படுத்தி காண்பிப்பதற்காக. அது மாத்திரமல்ல, டு comb out the little differences and so forth. சிறு சிறு பேதங்களை, பரிசுத்த வரங்களை பெறும்பொழுது சிறு சிறு பேதங்களை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். ஆனால் இங்கே வரங்கள் வரும்பொழுது சபையில் அது அநேக பேதங்களை உண்டு பண்ணுகிறது. ஆமென். ஏன்னா அந்த வரங்களின் மூலமாக
நல்லா கவனிங்க. ஏன் பேதங்களை உண்டு பண்ணுகிறது? எதற்காக வரங்களை தேவன் தருகிறார்? எதற்காக தேவன் பரிசுத்தாவியை வருகிறார்? டு மேக் ஹிஸ்ஸெல்ஃப் மேனிஃபெஸ்ட். சரியா? தன்னை பிரத்யட்சப்படுத்தி காண்பிப்பதற்காக தேவன் அங்கே வருகிறார். வரங்களின் மூலமாக வெளிப்படுகிறார். பரிசுத்தாவியை சபையில் வருகிறார். டு மேக் ஹிஸ்ஸெல்ஃப் ரியல் அமாங் அஸ். தன்னை நமக்கு முன்பாக நிரூபித்து நிஜமாக்கி காண்பிக்க வருகிறார். கவனிக்கிறீர்களா? ஆமென். ஆனால் சபை வரத்தை பெறும் பொழுது, சபை அசையை பெறும் பொழுது, கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கு பதிலாக அது தன்னை பிரதிபலிக்க முயற்சிக்கிறது. ஆமென். Not to prove ourselves, not to manifest ourselves, not to make ourselves real, to make Himself real. Amen. Hallelujah. எந்த கிஃப்டாக இருந்தாலும் பரவாயில்ல சிஸ்டர், எப்படிப்பட்ட கிஃப்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், அது கிறிஸ்துவை நிரூபிக்க வேண்டும். வரங்கள் அவருடையதாக இருக்கும் பொழுது அந்த வரம் அவரை தான் நிரூபிக்கும், அந்த வரம் அவரை தான் வெளிப்படுத்தும். இட் வில் manifest Himself. It will prove Himself real among us. Amen. புரிஞ்சுக்கிறீங்க சிஸ்டர்? Amen. தேவனால் அது அருளப்பட்டிருக்கும் பொழுது அது தேவனை மாத்திரமே மேன்மைப்படுத்தும், அது தேவனை முன்வைக்கும், அது தேவனுக்காக நிலைநிற்கும். அந்த வரமானது தேவனுக்காக சபையில் செயல்பட்டு கொண்டிருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வரத்தில் சுயமே இருக்காது, அங்கே தன்னிலை இருக்காது அங்கே. ஆமென். ஏன்னா அந்த வரத்தை அளித்தது தேவன். நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக, அந்த வாக்கு தத்தத்தை சபையானது கையில் எடுக்கும் பொழுது, இந்த மணி நேரத்தின் செய்தியை சபையானது கையில் எடுக்கும் பொழுது பாருங்க, அவர் பரிசுத்தாவியை அருளி வரங்களை தருகிறார் தன்னை நிரூபிப்பதற்காக. டு மேக் ஹிஸ்ஸெல்ஃப் ரியல் அமாங் அஸ். தேவன் தம்மை தாமே. இந்த வரங்கள் செயல்படும் பொழுது, அங்கே பரிசுத்தமான அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது, சபை ஒன்று கூடும் பொழுது, சபை கூடி வருதலின் பொழுது அங்கே ஏற்படுத்தப்படுகிற அந்த பரிசுத்தமான சூழல் நம்முடைய திறமை கிடையாது சிஸ்டர். ஆமென். அதனுடைய திறமை கிடையாது, நம்முடைய திறமை தேவனுடைய கிஃப்ட் ஆகாது. ஆனால் தேவனுடைய வரமா இது, அது தேவனை முன்னிலைப்படுத்தும், தன்னை விட்டு கொடுக்கும். அது ஆமென். யோவான் சொல்லையா, நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் சொன்னாரா? ஆமென். ஏன்னா அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். கிறிஸ்துவுடைய முதலாம் வருகைக்கு முன்னோடியாய் அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். ஆமென். தன்னை அவர் முன்வைக்கல. பாருங்க, அவருடைய பாதரட்சியின் வாரை அழிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா. the real gift. நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் உங்களுக்கு அக்னியினால் ஞானஸ்நானம் தருவார். ஆமென். தேவன் மாறாதவராக இருக்கிறார் சிஸ்டர். How could we ask anything different? See, when he comes to us and makes himself so known, so personalized himself, God among his people. பாருங்க, தேவன் நமக்குள்ளாக வந்து, தேவன் நமக்கு வரங்களை தரும் பொழுது, பரிசுத்தாவி நமக்குள் இருக்கும் பொழுது, how could we ask for anything different? வார்த்தைக்கு ஒவ்வாத வித்தியாசமான காரியங்களை நம்ம எப்படி கேட்க முடியும்? Is that right? எப்படி துவங்குவோம்? நம்ம உன்னை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம்னா அவன் துவங்க போறோம்னு அர்த்தம். தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, you cannot work until you know the will of God. தேவனுடைய சித்தம் தெரியாம நீங்க வேலை செய்யவே முடியாது, ஆரம்பிக்கவே முடியாது. You should not do that. எங்கூட இருக்கிற சிஸ்டர், கண்ணா பின்னா நம்ம காரியங்களை செய்ய முடியாது சிஸ்டர். நம்ம அனுதின ஜீவியத்தையே உடைய இலக்கை நீ அடைய வேண்டும் என்றால் அதுக்கு பின்னாடி தேவனுடைய சித்தம் இருக்குதான் நீ கவனிக்க வேண்டும். தேவனுக்கு அது பிரியமா இருக்குதான் கவனிக்க வேண்டும். The best example, brother sister, முசுக்கட்டை செடி பின்னாடி வெயிட் பண்ணார் டேவிட், the king David. Amen. ராஜா வைட்டாரு, ஆனாலும் தேவனுடைய சித்தத்துக்காக காத்து நின்றார். Is that right? தேவன் சொன்னார், சரிதான் தாவீதே, முசுக்கட்டை செடிகள் அசைக்கிறதான ஓசையை நீ கேட்கும் பொழுது அப்போ நீ போனார். அது மட்டும் அவர் காத்து நின்றார் தாவீது. Is that right? தேவனுடைய சித்தத்தை அவர் விரும்பினார், தேவனுடைய சித்தத்தை அறிய விரும்பினார், தேவனுடைய விருப்பத்தை அறிய விரும்பினார். ஆமென். நமக்கு டேவிட்டுகள் தேவை. தேவன் அதை விரும்புகிறாரா? தேவன் அதை பிரியப்படுத்துமா? நம்முடைய அன்றாட ஜீவியத்தில், நம்முடைய ஜீவிகள் எடுக்கிறதான முக்கியமான தீர்மானங்களில்
Amen. Are you really pleasing God? நிஜமாவே நீ தேவனை பிரியப்படுத்துறியா? நீ தேவனை பிரியப்படுத்துறியா பிரதர் சிஸ்டர்? நீ அதை நிதானிக்க வேண்டும். உடைய செயல்கள் தேவனை பிரியப்படுத்துதா? You ought to think of that, brother sister. உடைய ஜீவியத்தில், அனுதின ஜீவியத்திலே காலங்காலமாக சபைக்கு வந்துட்டு கடைசியா ஓ பிரதர் சிஸ்டர் பாருங்க நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் பிரதர் சிஸ்டர். காலங்காலமாக பண்ணுற கன்ஃபெஷன்லாம் ஒரு பிரயோஜனப்படாது. நீ பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக உன் ஸ்டாண்டில் நிற்கணும் பிரதர் சிஸ்டர். சரியான டைமில் நீ என்ன ஸ்டாண்ட் எடுக்கிற அது ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளோ நாள் நீ பேசிட்டு அங்கே கோட்டை ஓட்டினா அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய ஷோ டவுன் டைம் வரும்பொழுது we have to put ourselves. எய்மை கொஞ்சம் வெயிட் பண்ணி தாவீதை போல பாருங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் பிரதர் சிஸ்டர். If a man trying to be persistent and he has got to have something first that will give him faith in what he is doing. விடாமுயற்சியோட ஒன்றை தொடர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனுஷன், நல்லா கவனிக்கிறீர்களா? தொடர்ந்து போகணும். நான் இதில் நீ அதை விரும்புறியா? அப்படியா இருக்கிற மனுஷன் இஸ் காட் டு ஹவ் சம்திங் ஃபர்ஸ்ட் தட் வில் கிவ் ஹிம் ஃபெய்த். முதல்ல அவன் தொடருவதற்கான விசுவாசத்தை கொடுப்பதற்கு ஏதாகிலும் அங்கே இருக்க வேண்டும். அங்கே என்னங்க நிறைய பேர் சீட்டு பிடிப்பாங்க. என்னங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா? காசு சேமிக்கிறதுக்கு 1 lakhோ 2 lakhோ ஃபோன் பண்ணுவாங்க சீட்டு கம்பெனிலேருந்து. உங்கள் நம்பர் நாங்கள் இவங்க கிட்டேருந்து வாங்கணும், அவங்க கிட்டேருந்து வாங்கணும், நாங்கள் இந்த மாதிரி சீட்டு ஏழை விட போகிறோம், நீங்கள் கலந்துக்கிறீங்களா, நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா, இந்த சிட் ஃபண்ட் அந்த சிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க 20 மாதம் நீ தொடரணும் இல்லையா? 20 months நீ கண்டினியூ பண்ணுறதுக்கு முதல்ல உனக்கு எதனா நம்பிக்கை இருக்கணும், அங்கே கேரண்டி இருக்கணும். என்னங்க நம்பகத்தன்மை இருந்தால் தான் நீ என்ன பண்ண முடியும், ஆரம்பிக்கவே முடியும். அப்போ நம்ம யோசிப்போமா, என்னம்மா 10 மாதம் கட்டு, 2 மாதம் கட்டு, 20 மாதம் கட்ட பிறகு கம்பெனி மூட்டான என்ன பண்ணுறது? என்னங்க கட்டின பந்தயத்தின் ஓட்ட என்ன பண்ணுறது யோசிப்போமா? ஏய்மேன். அப்போ நீங்கள் தொடர வேண்டும் என்று விரும்பினால் அன்றாட ஜீவித், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, எப்படி இங்கே அலசி ஆராயிறீங்களோ அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா, எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, உங்கள் கூட இருக்கவங்கள இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா, கரெக்டாக எல்லாருக்கும் ஒழுங்காக கொடுத்துருக்குறாங்களா, எல்லாம் படம் அடைஞ்சிருக்கிறாங்களா, அலசி ஆராய்வோமா? தேவனுடைய வார்த்தை குறித்து என்ன? கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்கள் பிரதர் சிஸ்டர். பி கன்சர்ன்டு. கொஞ்சம் அக்கறை கொள்ளுங்க. முதல்ல நீங்கள் அதை செய்கிறீங்களா, அது தேவனுடைய விருப்பமாக இருக்குதா நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் தொடரவே முடியும் பிரதர் சிஸ்டர். அப்போ தான் நீங்கள் லக்கை அடைய முடியும். அப்போ தான் நீங்கள் ஜெயம் கொள்ள முடியும். தேவன் மாறதவராக இருக்கிறார். எத்தனை பேரை நேசிக்கிறீர்கள்? ஆமென். நல்லா கவனிங்க. நோ த வில் ஆஃப் காட். முதல்ல தேவனுடைய சித்தம் என்னவென்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களை சுகமாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களை சுகமாக்குவது தேவனுடைய சித்தமா என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Is that right? Brother, sister, you have got to find the will of God, whether it's God's will to heal you or not. Is that right? முதல்ல உன்னை சுகமாக்கணுமா இல்லையா, உன்னை சுகமாக்குவது தேவனுடைய சித்தமா இல்லையா என்பதை நீ முதல்ல தேவன் கிட்ட கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ நீங்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்று விரும்பினால் பிரதர் சிஸ்டர் சொல்லும் பொழுது, if you are coming to get salvation, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் முதல்ல you have to find whether it's God's will to save you or not. உன்னை ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இல்லையா என்பதை நீ தேவன் தந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். என்னங்க யாருன்னா ஞானஸ்நானம் பெறுவதற்கு காத்திருந்தா நல்லா கவனிங்க, ஞானஸ்நானம் பெறாதவங்க நல்லா கவனிங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்களும் கவனிங்க. நல்லா கவனிக்கிறீர்களா? ரட்சிக்கப்படுவதற்காக நீ வரும்பொழுது உன்னை ரட்சிப்பது தேவனுடைய சித்தமா இல்லையா என்பதை முதலாவது நீ அறிந்திருக்க வேண்டும். நீ அதை அறிந்து கொள்வாயானால் உண்மையிலே என்னை ரட்சிப்பது தேவனுக்கு சித்தம்தான், உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னுடைய பெயர் அடிக்கப்பட்ட ஆட்டுகள் ஜீவ புத்தகத்தில் அவர் எழுதிவிட்டார் என்பதை அனைத்தரமாக விசுவாசிக்கும் பொழுது அப்போது நீ பிரசிஸ்டண்டா இருப்ப.
ஏய்மேன். உன் ஃப்ரெண்டு ஞானஸ்நானம் எடுக்க வேணாம்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். உன் ரிலேட்டிவ்ஸ் ஞானஸ்நானம் எடுக்க வேணாம்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். ஏய்மேன். உன் அப்பாவுக்கு நீ பயப்பட மாட்டேன், உங்க அம்மாவுக்கு பயப்பட மாட்டேன், உன் வீட்டாருக்கு பயப்பட மாட்டேன், உன் ஊராருக்கு பயப்பட மாட்டேன். ஏய்மேன். ஏனென்றால் நீ ரட்சிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதை நீ புரிந்து கொண்ட. இஸ் தட் ரைட்? தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும் brother sister. And then if you really have received the seed in your heart, then you can be persistent. There is nothing going to move you. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நீ வித்தை பெற்றுக்கொள்கிற. உனக்குள்ள தேவனுடைய சித்தத்தை விதையை நீ பெற்றுக்கொள்கிற. இதுதான் தேவனுடைய சித்தம். பாருங்க, அது முதலில் எழும்பிக் கொண்டே இருக்கும். எந்த தடை வந்தாலும் சரி brother sister, அது நிற்கவே நிற்காது. தொடர்ந்து மேலே போய்கொண்டே இருக்கும். ஏன்னா அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஏய்மேன். நான் ரட்சிக்கப்பட்டே ஆக வேண்டும் பிரதர் சிஸ்டர். பாஸ்ட் டிலே பண்ணா கூட you will be persistent. தொடர்ந்து கொண்டே இருப்ப. ஏய்மேன். ஏனென்றால் தனிப்பட்ட விதத்தில் தேவன் அது உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நவடேஸ் எப்படி மாறி போயிடுச்சு பாருங்க. அப்போ செய்தி கேட்டவங்க எல்லாமே ஏதோ நான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு கேட்டாங்க. இன்னைக்கு செய்தியை சொல்லி 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 பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுறதாகுது? யார் ஞானஸ்நானம்? இந்த வருஷம் ஞானஸ்நானம் எடுக்க போறீங்களா? அடுத்த வருஷம் ஞானஸ்நானம் எடுக்க போறீங்களா? ஆண்டுடைய வரைக்கும் தாமம் ஆயிடுச்சு. நான் நினைக்கிறேன் இனிமேல் அப்பெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எத்தனை கூட இருக்கீங்க சிஸ்டர்? Amen. You have to know whether it's God's will to save you or not. உன்னை சேவ் பண்ணுறது இல்லையா, சேவ் ஆக்குறதா இல்லையான்றது தேவனுடைய சித்தம் பண்ண முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும் சிஸ்டர். Amen. எபிரேயர் 1:4 கேட்கும்பொழுது நீ அதை புரிஞ்சுக்கணும். ரோமர் 8:9 வாசிக்கும் அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த பாஸ்டர் ரொம்ப எளிமையாக பேசுவார், எளிமையான ஜனங்கள் கூட புரியும். எத்தனை கூட இருக்கீங்க சிஸ்டர்? எத்தனை கூட இருக்காங்க? சரி நினைப்பாங்க, இவர் பேர் என்ன இது நமக்கு ஏற்ற மாதிரி பேசுவோம். இல்லை இல்லை, வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி நீ தான் மாறணும் சிஸ்டர். ஏய்மேன். பாஸ்ட்டை பூச்சி நீங்கள் இழுக்காதீங்க, செய்தி பூச்சி நீங்கள் கீழே இழுக்காதீங்க. ஏய்மேன். செய்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேலே வாங்க. கவனிக்கிறீங்க நினைக்கிறேன் சிஸ்டர். எவ்வளோ நாள் தான் பாஸ்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசின முடியும் சிஸ்டர்? தேவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்க. இஸ் தட் ரைட்? ஏய்மேன். அதுக்காக நோவா தாத்தா கதையே சொல்லுங்கிறதா? அதுக்காக மோசே கதையே சொல்லுங்கிறதா? எலியா தாத்தா கதையே சொல்லுங்கிறதா? ஏய்மேன். எப்போ நீ உன் விசுவாசத்துக்கு வருவ? அடியா நீ மற்ற எதுனா பேசலாம். அப்படியே என்ன ரொம்ப நேரம் பேச நோ தாத்தா கதை அருமையாக பேசுகிறாருப்பா, அருமையாக பேசுகிறப்பா சொல்லிட்டு மற்ற காலத்தில் பேசினா இந்த செய்தின்னு வரும்பொழுது, வெளிப்பாடுன்னு வரும்பொழுது அப்படியே உட்காந்துட்டு போவோம் 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 அப்படியே கண்டினியூ இருக்கும் சர்ச்சு. கடைசியில் அந்த பாஸ்டர் மண்டே போடுவார், தவறி போவார். அப்போ வரும் சுயரூபங்கள் எல்லாம் வெளியே. என்ன கவனிக்கிறீங்க சிஸ்டர்? ஏய்மேன். வாங்க பிரதர் சிஸ்டர், செய்தியை கேளுங்க. இயேசுவனவர் பார்த்துனே இருந்தார். ரைட் டைம் வரும்போது சத்தியத்தை பிரசங்கம் பண்ணார். என் மாம்சத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ண உங்களுக்கு நித்திய ஜீவனே கிடையாதுன்னு சொன்னார். ஏய்மேன். அங்கே தான் ஷோ டவுன் டைமே, அங்கே தான் உன் விசுவாசமே ஆரம்பிக்குது, அங்கே தான் உன் ரியல் ஃபெய்த்தே ஸ்டார்ட் ஆகுது. வந்துடாத. அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஊழியம் பண்ணார். கவனிக்கிறீங்க சிஸ்டர்? ஏய்மேன். அதுக்கு முன்னாடி அவருக்கு வரவேற்பு பயங்கரமாக இருந்தது. ஐயா நீங்கள் எங்கே வீட்டுக்கு வாங்க, ஐயா அவங்க வீட்டுக்கு வாங்க, கீழே உட்காந்து சாப்பிடாதீங்க, மேலே உட்காந்து சாப்பிடுங்க, டேபிளை போடு, பர்தாவை போடு, பாயை போடு, பிரியாணி செய். எங்கூட இருக்கிறீங்களா? ஆனால் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணது வரும்பொழுது ஏய்மேன். அவிசுவாசியை கல்யாணம் பண்ணாத. அப்போ பாஸ்டுக்கு தர மரியாதை உண்மையான மரியாதை. பாஸ்ட் என்ன மரியாதை? ஒன்றும் கிடையாது. நீ அப்போ தேவனுக்கு தரதான் உண்மையான மரியாதை. அப்போ தான் நீ உன்னுடைய ஃபெய்த்தே ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? வருவோம் பிரதர் சிஸ்டர். தீசி சொல்ல பாருங்க. ஏய்மேன். தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்க வேண்டும். பாருங்க, தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தையிலிருந்து அறிந்திருக்க நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏய்மேன். முடிஞ்சிட்டாய். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீ தேவனுடைய சித்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தேவன் சொல்கிறாருன்னா நீ அப்படியே அதை காட்சிக்கு எடுக்க வேண்டும். என்னங்க உனக்கு அது ரொம்ப பெரியும், ஆனால் தேவன் வேணான்றாரு. என்ன பண்ணுவ? உனக்கு ரொம்ப செய்கிறது கஷ்டம், ஆனால் தேவன் அதை செய்கின்றாரு. அப்போ என்ன பண்ணுவ? தேவனுடைய வார்த்தை ஜீவன வல்லமையிலதா இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்கிறது. இஸ் தட் ரைட்? ஆனால் தேவனுடைய பட்டயம், தேவனுடைய வார்த்தை ஆவியின் பட்டயம், அது சும்மா இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த பலனுமே கிடையாது. ஏய்மேன். இந்த புத்தகத்தில் எந்த வல்லமையும் கிடையாது சிஸ்டர். இது புத்தகமாக இருக்கிற வரைக்கும் இது எந்த வல்லமையுமே கிடையாது. இதெல்லாம் நடக்க முடியாது, பேச முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இது ஆவியின் பட்டயம் தான். ஏய்மேன். ரியல் டைம் லைஃப்லேயே ஒரு பெரிய சுவாடை நீங்கள் வச்சுறீங்க. அந்த சுவாடை நீங்கள் பார்த்துனே எந்த பலனுமே தராது சிஸ்டர். ஏய்மேன். நீங்கள் கையை நீட்டி என்ன பண்ணணும்? பட்டயத்தை எடுக்கணும். அப்போ தான் அது காய் விட்டுதா கறியை விட்டுதான் நீ பார்க்க முடியும். இஸ் தட் ரைட்? அதுவும் பட்டயத்தை எடுக்கிற கரம் எப்படிப்பட்ட கரமாக இருக்குது? அது ரொம்ப முக்கியமான
விஷயம். நல்ல வலுவான கரம் அந்த பட்டயத்தை எடுத்துச்சுன்னா எத்தனை கூட இருக்கிறீங்க? ஒரு பெரிய மரத்தண்டு அப்படி வீசினா அந்த மரம் அப்படியே பழந்துடும். கரம் வலிமையான கரமாக இருக்குது, அந்த பட்டயம் கூர்மையான பட்டயமாக இருக்குது. ஒரு பலவீனமான கரம் அதே பட்டயத்தை எடுத்தா போய் வெட்டிட்டு அது என்ன பண்ணுவோம், நிற்கும். இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வராது அது. ஆனால் அது ஸ்ட்ராங் ஃபெய்த்தாக ஸ்ட்ராங் ஹேண்டாக இருந்துச்சுன்னா, ஒரு வலிமையான கரமாக இருந்துச்சுன்னா, நல்லா கவனிக்கிறீங்களா, அப்படி வீசினானா இப்படி போயிட்டு அப்படி வரும். அது மேலே இருக்க துண்டு தபால்னு கீழே வரும் 5 நிமிஷம் கழிச்சு. புரிஞ்சுக்கிறீங்க நினைக்கிறேன். எத்தனை என்னோட இருக்கிறீங்க சிஸ்டர்? அப்போ தேவனுடைய வார்த்தை எனக்கு அந்த ஆவியின் பட்டயம் சில அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல உனக்கு அதை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு ஆமென் தேவனுடைய சித்தத்தை காட்சிக்கு கொண்டு வரக்கூடியதான ஸ்ட்ராங் ஹேண்ட் ஆஃப் ஃபெய்த் உனக்கு இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென். அது எவ்வளவு பிரபலமான காரியமாக இருந்தாலும் சரி பிரதர் சிஸ்டர், அது தேவனுக்கு விருப்பம்னு சொல்லும் பொழுது தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வார்த்தையை கையில்படுறது விசுவாசம், பலத்த கரமாக விசுவாசம் இருக்க வேண்டும். பலவீன லீன் ஹேண்டை வச்சுக்கின்னு ஒன்றுமே பண்ண முடியாது. மெலிந்த கரத்தை வைத்து என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி எடுக்கலாம், ஐயோ என்ன பண்ணுறது, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது. இல்லை பிரதர் சிஸ்டர், ஸ்ட்ராங் ஹேண்ட் ஆஃப் ஃபெய்த் எத்தனை கூட இருக்கு பிரதர் சிஸ்டர்? ஆமென். A sword is dominant. Amen. நல்லா கவனிங்க. It's nothing in it unless it's handled by a hand. தேவனுடைய வார்த்தை அது அதே காரியம்தான். உடைய பலத்த விசுவாசத்தை கொண்டு நீ அதை எடுக்கிற வரைக்கும் அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த கிரிட்டிக்கல் டைம்ஸில் தேவன் சொல்லுவா என்னால் முடியாது, அப்போ தான் உன்னுடைய ரியல் டைம் ஃபெய்த் சிஸ்டர். ஆமென். பாருங்க, பிரைட்ஸ் ஃபெய்த் அதுதான் மனுடைய விசுவாசம். ஆமென். எத்தனை பேர் நேசிக்கிறீர்கள்? ஆமென். பிரதர் சிஸ்டர் நல்லா கவனிங்க. இன்னும் கொஞ்சம் காரியம் இருக்கிறது, தொடர விரும்புகிறேன். இன்னொரு 5 நிமிஷம் நான் தொடர விரும்புகிறேன். எங்கூட இருக்கிறீர்களா? நேரம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக சிறுபெனக்கியா ஸ்திரீ, நேரடியாக வருவோம் காரியத்துக்கு. அவருடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டாள். ஆமென். பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டாள். அப்போது அவள் கேள்விப்பட்டாள், she was a Gentile. அவள் புறஜாதியான ஸ்திரீ, புறஜாதி ஸ்திரீ. she was not a Jew. அவள் ஒரு யூத ஸ்திரீ கிடையாது, அவள் புறஜாதி ஸ்திரீ. பாருங்க, மேசியா யூதருக்காக வந்த நாட்களில் 2 வருஷங்களுக்கு முன்பாக யூதருக்கு தனது சொந்தமானதிலே அவர் வந்த பொழுது இந்த புறஜாதி ஸ்திரீயானவள் அவரை குறித்து கேள்விப்பட்டு, அந்த மேசியோடைய வல்லமையை கேள்விப்பட்டு, அவருடைய குணாலட்சலை கேள்விப்பட்டு தன்னுடைய மகளுக்காக அவரிடத்தில் அவள் வந்தாள். பாருங்க, ஆனால் அவரை அணுகுவதற்கு அவளுக்கு அநேக தடைகள் அங்கே இருந்தது. அந்த ஸ்திரீயானவளுக்கு ஆமென் அவளுக்கு நிறைய ஹிண்டரன்ஸ் இருந்தது. அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது she had hindrance but her faith not. அவளுக்கு தான் தடை இருந்ததை தவிர அவளுக்குள்ள இருந்த விசுவாசத்திற்கு தடையே வரல. ஆமென். எதையுமே தடையவே நினைக்கல. அவரை கொடுத்து கேள்விப்பட ஆரம்பி. விசுவாசமானது கேள்வினால் வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, கேள்விப்பட்டு 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 ஆமென் அது அந்த சத்தியத்தை கேள்விப்பட்டு, அந்த செய்தியை கேள்விப்பட்டு, அந்த மணி நேரத்தின் செய்தியை கேள்விப்பட்டு, இஸ் தட் ரைட்? ஆமென். அது மேலே அவள் விசுவாசம் கொண்டு, அந்த விசுவாசம் இப்பொழுது அவளுக்கு விடாமுயற்சியை உண்டு பண்ணி இருக்கிறது. இப்பொழுது she was persistent. விடாமுயற்சியோடு இருந்த பிரதர் சிஸ்டர். ஆமென். she had faith and that faith was all she needed because she knew that was the word of God standing there. She had faith. அவளுக்கு ஒன்னே ஒன்று மாத்திரம் தேவையா இருந்தது, அது எல்லாமே விசுவாசம் ஒன்று மாற்றுதுன்னு தான். ஏன்னா அவள் அறிந்திருந்தால் அங்கே இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. அதுக்கு தேவையான விசுவாசம் மாத்திரமே அவளுக்கு இருந்தது, அது மாத்திரமே அவளுக்கு தேவையா இருந்தது சிஸ்டர். விசுவாசத்தை குறித்து இன்னொரு மகத்தான காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. திங்க் சொல் பட் சம்திங் அனதர் அபவுட் ஃபெய்த். மற்றொரு மகத்தான காரியம், இட் ஹேஸ் அ சோர்ஸ் தட் டோன்ட் பே எனி அட்டென்ஷன் டு தட் அண்ட் டோன்ட் ஜஸ்ட் நோட்டஸ் இட். விசுவாசம் கொண்டு இருக்கும் பொழுது அந்த விசுவாசோடைய ஒரு மகத்தான ஒரு காரியம், இன்னொரு காரியம், விசுவாசம் கொண்டு இருக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் அந்த விசுவாசத்தை காதிலே வாங்காது. எவ்வளோ தடை வந்தாலும் பிரதர் சிஸ்டர் அவளாம் அதுக்கு சலிக்கவே மாட்டான். சீரோபெனிக்கசி மனவாட்டியுடைய விசுவாசம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவள் ஒரு மனுஷனை கொடுத்து கேள்விப்படல. பாருங்க, ஒரு தீர்க்கதரிசின்னு கேள்விப்படல.
நல்லா புரிஞ்சிங்கன்னா, அவர் தேவனுடைய குமாரன் என்பதை புரிஞ்சிங்கன்னா, அவர் தாவீதின் குமார் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆமென். நல்ல கவனிக்க சிஸ்டர், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அந்த விசுவாசோடைய மகத்தான மற்றொரு சுபாவம் அது எதையுமே கவனிக்காது. she had then picked up that word, he is the word, she had faith to hold it, she walked on. அவரே அந்த மணி நேரத்தின் வார்த்தையே இருந்தார். அந்த வார்த்தையை அவள் கையில் எடுத்தால், அந்த வார்த்தையை பின்னாடி அவள் நடக்க ஆரம்பித்தாள். she walked on. Amen. போன பொழுது தேவன் என்ன சொன்னார்? ஆண்டவரின் மகள் பிசாசுல கூடிய எனக்கு உதவி செய்யும். கேட்டும் கேட்காத போல ஆண்டவர் போயிட்டார். ஆமென். அப்படி என்ன பண்ண போற? அவர் சொன்னார், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல. நாயே உனக்கு ஒன்றும் கிடையாதுன்ட்டார். என்னங்க? ஆமென். அவன் என்ன பண்ணுவ? அப்போதான் உன் விசுவாசமே. ஏசுவார் ஏன் அப்படி சொன்னார்? அவளுக்குள்ள இருந்த விசுவாசத்தை அவர் கொண்டு வரார். இஸ் தட் ரைட்? ஆமென். சும்மா எதுக்கு இந்த செய்தி கடிந்து கொள்ளுதே? கடிந்து கொள்ளலை, உனக்குள்ள இன்னாதான் இருக்குதுன்ற வெளியே எத்தனை வருது அது. என்னங்க? இஸ் தட் ரைட்? என்ன ஒரு சும்மா திட்டுறாரு? இல்லை, நானும் திட்டுறேன், செய்தி திட்டுது. ஏன் திட்டுது? ஏன் தீகசி திட்டுறாரு? உனக்குள்ள என்னதான் இருக்குது? ஆமென். பாருங்க, வாசிங்க மத்தேயு 21 அப்படியே வாசிங்க, 15ஆம் அதிகாரம். கடகடன், நமக்கு டைம் முடிஞ்சிச்சு ஆக்சுவலா. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அடுத்த வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, பாருங்க, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதித்திரமாக அவள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவள், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி. போதும் கவனிங்க. அவர் சொன்னார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். ஆமென். சட்டையே பண்ணல, அமைதியா போயினே இருக்கிறார். இப்போ நீ அங்க இருந்தா என்ன பண்ணுவ? இத்தனை தடவை பிரேயர் கூப்பிட்டு அவர் வரலையே, எங்களுக்கு என்ன பிரேயர் பண்ணதுக்கு ஆளா இல்ல? அப்படின்னு அவன் சொல்லலை. என்னங்க? தட் ரைட்? ஆமென். அவர் சொன்னார், எங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ண தெரியாதுன்னு உங்ககிட்ட வந்தேன். நான் சொன்னேன், உங்களுக்கு கல்யாணம் பண்ண தெரியாது நான் சொல்லவே இல்லையே, உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் தாராளமாக இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். இஸ் தட் ரைட்? ஆமென். இந்த ஸ்மால் டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த்துக்கு பிரதர் சிஸ்டர், நீ எப்படி ரியாக்ட் பண்ண போற? எக்ஸ்கியூஸ் மீ, நீ எப்படி பிரதிபலிக்க போற? உன்னை அவள்டாம கேட்டா, ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டார், பிள்ளையுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போகிறது நல்லதல்ல. அவர் என்னை பற்றி பேசிட்டார். அவர் ஒரு ஸ்தாபனத்தை பற்றி பேசிட்டார். அவர் என் ஸ்தாபனத்தை இப்படி பேசுகிறார். அவர் இனிமே அது ஒரு பிரச்சனை கேட்கவே போகிறது கிடையாது அப்படின்னு சொல்ல போறியா? என் ஸ்தாபனத்தை இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு, இனிமே நான் கேட்க போகிறது கிடையாது. There you are. Go ahead, see, you will never get nothing. அப்படியே இரு, வேணான்னு சொல்லல, ஆனால் you will never get nothing. கடைசி வரைக்கும் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. Amen. Is that right? Just say with that word. Where that word is, you go right with it. எங்கே வார்த்தையோ அது கூட நீ இப்போ வார்த்தை கன பண்ணு. Some of them might have said, well, now I'll tell you what, they'll laugh at you, they are going to put you out of your church. சில பேர் சொல்லியிருப்பாங்க,
கிரேக்க ஸ்திரீயே, பிரஜாதி ஸ்திரீயே, நீ ஆல்ரெடி சர்ச்சுக்கு போயினுக்கிற, ஒரு ஸ்தாபனத்துக்கு போயினுக்கிற, ஒரு டினாமினேஷன் இருக்கிற நீ தேவையில்லாம அங்கே போயினுக்கிற, உன்னை சபை விட்டு வெளியே அனுப்ப போகிறாங்க பார். அதுக்கெல்லாம் நம்ம செவிசாய்க்கவே இல்லை. ஏய்மேன், எவ்வளவு தடைகள். கடைசியாக வந்த இடத்துல அவளுக்கு பெரிய தடை. எங்கே வந்தாலோ எதுவுமே கூட இருக்கிறீங்க சிஸ்டர், அதெல்லாம் விட்டு நான் வந்தேன். கடைசிக்கு பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போகிறது நல்லது இல்லைன்னு சொல்கிறார் அவர். நீ எப்படி ரியாக்ட் பண்ண போகிற சிஸ்டர்? ஏய்மேன். பாருங்க, அவள் அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவள் சொன்னாள், லெட் தெம் புட் மீ அவுட். என்னை வெளியே கூட போட்டுக்கிட்டோம், சபைக்கு வெளியே, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் எங்கே வந்திருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். இஸ் தட் ரைட்? நான் எங்கே நின்று கொண்டிருக்கேன் என்பது எனக்கு நல்லாவே தெரியும். She knowed their laid help. அவளுக்கான உதவி அங்கே இருந்தது என்பது அவளுக்கு தெரியும். அங்கே மட்டும்தான் இருக்குது அவளுக்கு தெரிஞ்சது. Hallelujah. She had heard. அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். அவள் கேள்விப்பட்டதினாலே அவளுக்கு விசுவாசம் வந்து விட்டது. அவளுக்கு விசுவாசம் வந்ததினாலே இப்பொழுது விடாமுயற்சியோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். ஆமென். Hallelujah. அவள் புறஜாதி. பிள்ளைங்களை பற்றி நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்லன்னு சொன்னதுக்காக அப்படியே மூஞ்ச ஒரு வெடுக்குன்னு திருப்பிக்கின்னு சபை விட்டு பாதியில் எழுந்து போல அந்த அம்மா. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கூட இருக்கிற சிஸ்டர்? ஆமென். ஒரு பெரிய மீட்டிங்கில் அந்த அம்மா உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு பெரிய ஒரு சர்வீஸில் உட்காந்துருப்பாங்க. ஏன் சொன்னாங்க பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்போ அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க, எதுக்கு இங்கே வந்துருக்கிற பிள்ளைகளை பற்றி நாய்க்குட்டிகள் போடுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்குன்னா வேறு சபையே இல்லையா? அடிச்சுக்கு போட்டு அந்த அம்மா போல அவளை அமைதியாக உட்காந்து கொண்டு இருந்தா. ஆமென். மனோட்டுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது சிஸ்டர்? Hallelujah. What kind of faith does the bride possess? நம்ம கிறிஸ்துவின் மனவாட்டி எப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டு இருக்கிறார்? எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவளா இருக்கிறார் சிஸ்டர்? Amen. வெளியிருந்து போகவே இல்லை பிரதர் சிஸ்டர். தீங்கு சொல்லும் பொழுது she was not a hot house plant, had to be babied, petted around like some of the crop today. இந்த காலத்தில் இருக்கத்தான சில வகை பயிர்கள் போல இல்லாவே. ஏய்மேன். ஒரு பெரிய ஒரு செடி இருக்குது, ஆர்கிட்ஸ். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹேவ் யூ எவர் ஹேர்ட் அபவுட் ஆர்கிட்? ஆர்கிட்னு ஒரு வகையான பயிர் இருக்குது. அது நீங்கள் நிலத்தில் சாதாரணமாக விளைய வைக்க முடியாது. என்ன பண்ண தெரியுமா? ஹாட் ஹவுஸ் அது கட்டணும். இட் இஸ் அ ஹாட் ஹவுஸ் பிளான்ட். அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளதான் நீ வளர்க்கணும். அதுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுக்கணும். அப்பப்போ அதுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கினே இருக்கணும். என்னது? பூச்சி மருந்து. அப்பப்போ அதை வெட்டி விட்டுனே இருக்கணும். ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கினே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது இந்த அம்மா. என்னங்க? ஆமென். ஐயோ பாஸ்டர் சொல்லிட்டாரா? அவருப்பா ஏதோ இன்னும் சொல்லப்பா, அவர் யாரோ சொன்னாருப்பா. தட்டி கொடுக்கணும் அவசியம் கிடையாது இந்த அம்மாவை, மனவாட்டிய. ஆமென். பாஸ்டர் ஒரு தடவை வந்து சாரி கேட்டுருங்க பாஸ்டர், அது எது மனசில் கஷ்டம் வச்சுனுக்குறாங்க. எதுவுமே கூட இருக்கீங்க சிஸ்டர். எப்படிப்பட்ட விசுவாசம்? விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? அந்த விசுவாசம், அந்த ஸ்திரீயுடைய விசுவாசம். நேரம் சொன்னார், இருதயத்தை தாக்கினார். சமரிய ஸ்திரியை ஸ்ட்ரைட்டா தாக்கினார். அந்த மாதிரி இருதயத்தை போய் முதல்ல உன் புருஷனை கூட்டினா போ சொன்னாரா? நான் வேற ஸ்லாங்ல சொல்றேன், ஆனா அவர் அதை தானே சொன்னாரு. பாருங்க, அந்த அம்மா உடனேயும் எனக்கு என்னை பத்தில நீ பேசாத போ அப்படின்னு சொல்லல. அந்த அம்மா உடனேயும் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. அவருக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. எத்தனை கூட இருக்கீங்க சிஸ்டர்? ஹல்லேலூயா. ஆமென். அவர் போவே இல்லை, அவர் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் சிஸ்டர். ஆமென். இப்போ பாருங்க, நோ வண்டர். நல்லா கவனிங்க. ஹோ மை வில் ஐ வில் நெவர் கோ அகைன், தட்ஸ் ஜஸ்ட் ஆல் தேர் இஸ் இட் டு. இனிமேல் அங்கெல்லாம் போவே மாட்டேன். இனிமேல் அந்த சபைக்கெல்லாம் போவே மாட்டேன். எனக்கு சின்ன சின்ன மனசு கஷ்டம். ஓ பிரதர் சிஸ்டர், என்ன உனக்கு பெரிய மனசு கஷ்டம்? ஏன் தேவன் இதெல்லாம் பேசுறாரு? நிச்சயமா உன் இருதயத்தில் இருக்கிறத அவர் பேசுறாரு, நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறத அவர் பேசுறாரு. இஸ் தட் ரைட்? அபாண்டமா அவர் பழி போற தேவன் கிடையாது. ஆமென். நீதியுள்ள தேவன் அவர். பாருங்க, அவர் அந்த சூழ்நிலையை தான் அவர் பேசினார். அவர் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தார். புறஜாதிக்கு இன்னும் ஒரு புறஜாதியோட ஈடுபட முடியாது. ஒரே சமயத்தில் 2 காரியத்தோடு ஈடுபட முடியாது. அதுதான் நம்ம கிட்ட அவர் சொன்னார். ஆமென். பாருங்க, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து பிள்ளை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல சொன்ன மாத்திரத்தில் பிரதர் சிஸ்டர், அதே சமயத்தில் அதே இடத்துல சபையானது இருக்குமானால் அந்த வார்த்தை நீ எப்படி எடுக்க போற? அந்த தேவனுடைய வார்த்தை நீ எப்படி நீ கையாள போற?
உனக்கு பலத்த கரமாகிய விசுவாசம் இருக்க வேண்டும். ஆமென். பாருங்க பிரதர் சிஸ்டர், ஆமென். She was a sturdy woman. She was not a hot house plant. அந்த பராமரிக்கிறதான நிலத்துக்கு இருக்கிறதான பராமரிப்புக்குரிய அந்த ஒரு செடி போல இல்ல அவ. She was a sturdy woman. திடகாத்திரமாக வலிமையுள்ள விசுவாசமுள்ள ஒரு ஸ்திரியாய் அவள் இருந்தாள். ஆமென். இயேசு என்ன பேசினாலும் அதுக்கு அவர் என்ன பேசினா அவர் புரிஞ்சுக்கணும். அவர் ஏன் பேசுறா அவர் புரிஞ்சுக்கணும். Is that right? பாருங்க, அது மாத்திரமல்ல, she wasn't brother, she was sturdy, she was really had something she held on. உண்மையாகவே அவள் ஏதோ ஒன்றை பிடித்துக் கொண்டிருந்தாள். What would she do? She admitted he was right. ஆண்டவரே நீர் சரிதான் அவள் ஒத்துக்கினா. சொன்னாள் அவ, சரிதான் ஆண்டவரே. ஆமென். சரிதான் ஆண்டவரே. Brother sister, she admitted he was right. She always and really true faith. Listen, whether it cuts your organization or not, it will admit the truth. நம்ம இருதயத்தை தேவனுடைய வார்த்தை தாக்கும் பொழுது, ஆமென், முதலாவது ஆண்டவரே உமது வார்த்தை சரி, நான் தப்பு நான் சரி, அதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? ஆண்டவருடைய வார்த்தை சரி. Is that right? வானம் பூமியில் உள்ள தேவனுடைய வார்த்தை ஒரு காலம் அழிந்து போகாது. ஆமா, நம்முடைய இருதயத்தை அது நினைவையும் யோசனையும் வகை இருக்கும் பொழுது வார்த்தை எப்படி தவறா போக முடியாது? சிஸ்டர், you have to always admit the word will be right. எப்பொழுது வார்த்தை தான் சரி, you have to admit that. நீ அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அவள் ஒத்துக்கொண்டா, சரிதான் ஆண்டவரே. ஆமென். மனோடைய விசுவாசம் அதுதான் பிரதர் சிஸ்டர். அதில் ஒத்துக்காம அப்படியே எழுந்து போலாவே, அப்படிப்பட்ட விசுவாசம் மனோடைய விசுவாசம் கிடையாது. பாருங்க, அங்க ஃபெய்த்தே இல்லை, அங்க வார்த்தையே கிடையாது, அங்க பர்சிஸ்டன்ட் பர்சீவரன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படியான விசுவாசத்தில் அங்கே ஃபெய்த் இருக்குமானால், அல்ல ஒர்க்ஸில் வெளிப்படுமானால், அங்கே பர்சிஸ்டன்ஸ் இருக்குமானால், பிரதர் சிஸ்டர், she admitted that உண்மை தான் ஆண்டவரே. Amen. When the word attacks you, you will admit the word is right. வார்த்தை சரி, நீ ஒத்துக்கோ பிரதர் சிஸ்டர். Yes sir, truth, the faith. Amen. அவள் சொன்னா, ஆண்டவரே சரிதான் நீ சொல்றது, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நீங்க போடுறது நல்லது கிடையாது தான். ஆனாலும் பாருங்க, மனவட்டுடைய விசுவாசம். ஆமென். மேஜல் மீது இருந்து விருகிறதான துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. ஆமென். Is that right? Hallelujah. மேஜிலிருந்து விழுகிறதான துணிக்கைகளை நாய்க்குட்டி தின்னுமே. Oh brother sister, she said, that's the truth Lord. I am a Greek, I am a Gentile, I am unworthy, I am a dog, I am unworthy of anything, but I am only after the crumbs. ஓ கர்த்தாவே, நான் நிச்சயமாகவே தகுதியற்றவள், நிச்சயமாக தகுதியற்ற ஸ்திரீ. ஆமென். ஆனால் அந்த துணிக்கைகள் நாய்க்குட்டிகளுக்கு தான்றதை நீங்கள் மறந்துடாதீங்க ஆண்டவரே. ஆமென். அந்த துணிக்கைகள் நாய்க்குட்டிகள் தின்னுமே. பிரதர் சிஸ்டர், அந்த துணிக்கைகள், ஆமென், அவருடைய கவனம் எங்க இருந்தது? அந்த துணிக்கைகள். எத்தனை பேரோட இருக்கு பிரதர் சிஸ்டர்? எப்படி அவர் சரியா ஆண்டவர் அப்ரோச் பண்ண பாருங்க பிரதர் சிஸ்டர். திங்க் சொன்ன சொல்லும்போது, ஐ எம் a crumb hunter myself, aren't you? அந்த துணிக்கைகளை வேட்டையாடுபவன் நான். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. I am a crumb hunter myself, aren't you? I just want the crumbs, Lord. I can't have a church like they did on the day of Pentecost. If I can't have, Lord, let me just have the crumbs that fall. பெந்தெகோஸ்தில் இருந்தது போல ஒரு மகத்தான சபையை நான் பெற்றிருக்கவில்லை, ஆனாலும் அதிலிருந்து வந்த துணிக்கைகளை போன்ற அந்த துணிக்கை சின்ன காரியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அது மனவாட்டிக்கு போதுமானது சிஸ்டர். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். I am a crumb hunter. அந்த துணிக்கைகளை வேட்டையாடுபவன் நான். அந்த சின்ன சின்ன துணிக்கைகள் இருந்தால் போதும் பிரதர் சிஸ்டர். ஆமென். அப்படி வார்த்தைகள் இருக்கிற அந்த சின்ன விசுவாசம் போதும் பிரதர் சிஸ்டர். ஹல்லேலூயா. அது சபையை மறுரூபமாக்கும். ஆமென். மொத்தம் பெரிய விசுவாசின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம கண்டபடியே செய்யறதை விட அந்த சின்ன விசுவாசத்தை உறுதியாக இருக்கிறது ரொம்ப உத்தமம் பிரதர் சிஸ்டர். ஆமென். நமக்கு பெரிய காரியங்களே தேவையில்லை, இந்த மகத்தான காரியங்களே தேவையில்லை. we are crumb hunter. ஆமென். நம் துணிக்கைகளை வேட்டையாடுபவர்கள். பாருங்க, அந்த சிறுவனிக்கே ஸ்திரீ அந்த துணிக்கையை வேட்டையாடினார். ஆமென். இந்த மனவாட்டி, இந்த மணி நேரத்தின் மனவாட்டி அந்த துணிக்கைகளை வேட்டையாடுகிறார். தேவனுடைய சின்ன கிருபையை வேட்டையாடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய அனுதின ஜீவிதத்தில் பிரதர் சிஸ்டர், முதல்ல தேவன் உங்களுக்கு கொடுத்த சின்ன சின்ன காரியத்துக்காக நன்றி செலுத்துங்க. முதல்ல
ஏய்மேன். பெரிய பெரிய காலத்தை நம்ம எதிர்பார்க்க நம்முடைய ஜீவியத்தில். ஏய்மேன். நம்ம எப்பொழுதுமே துணிக்கைகளை வேட்டையாடுவார்கள் சிஸ்டர். அதிகமான காரியம் கிடையாது, மகத்தான காரியம் கிடையாது. நீதிமொழிகள் 15:16 சாலமோன் சொல்ல பாருங்க, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். ஏய்மேன், ஏய்மேன், அல்லேலூயா. 16:8 சொல்றாரு பாருங்க, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். ஏய்மேன். குறுக்கு வழியில வார்த்தையை தெரியாம அநேகம் பேர் சபையில உட்காந்து பெரிய சேட்டைகளை பண்ணிருக்கிறத விட உத்தமமா 5 பேர் கர்த்தர் எது சொன்னாலும் அதுக்கு ஆமேன்னு சொன்னா. ஏய்மேன், அல்லேலூயா. கர்த்தர் உரைக்கிறதா என்பது உரைக்கப்படும் பொழுது அல்லேலூயா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை விடாதாக ஒரு மம்மா போல உட்காராம ஆமே தேவனுடைய அந்த மணி நேரத்தின் செய்திக்கு சப்போர்ட் பண்ற அந்த உத்தமமா 5 பேர், அந்த உத்தமமான 10 பேர், உத்தமமான 100 பேர். ஏய்மேன். உத்தமம் இல்லாத 10,000 பேர் இருக்கிறத விட உத்தமமான 5 பேர். அல்லேலூயா. தேவன் மாறாதவர்கள் சிஸ்டர். we are really a crumb hunter. துணிக்கைகளை வேட்டையாடுபவர்கள் சிஸ்டர். ஏய்மேன். அதுதான் மனவாட்டியுடைய விசுவாசம். எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஏய்மேன். but you try to tell some of these modern people today, you just take the crumbs. ஏய்மேன். இந்த காலத்தில் நவநாகரிகமான ஆட்களை கூப்பிட்டு முதல்ல கொஞ்சம் துணிக்கைகளை எடுத்துக்கோ பார்த்து சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? you said this to the modern people. இந்த துணிக்கை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? என்னோட இருக்கிறீர்களா? இந்த ஹம்பிள்னஸ் இருக்கணும் பிரதர் சிஸ்டர். நாகவன் வந்தான், என்னப்பா எனக்கு வியாதி வந்து ஒரு பெரிய திருப்பி சொன்னா நீ என் மேலே கை வைப்ப, இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் பூசுவேன்னு பார்த்தா போய் அதில் முங்குன்னு சொல்றிய. முங்குன்னா முங்கு, இல்லாட்டி எழுந்து போ, உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. கவனிக்கிறீர்களா? யோர்தானில் 7 முறை முங்கி நீ எழுந்து வந்தால் உனக்கு சொஸ்தமாக தீசி சொல்றாரு. ஏய்மேன். சொஸ்தமாவது ஆகும்போது உடைய விருப்பம். இஸ் தட் ரைட்? ஏய்மேன். இந்த துணிக்கையில் எடுத்துக்கொண்டா துணிக்கு எடுத்து யோசனை நீ மந்திராத, உனக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்புறம். அல்லேலூயா. ஏய்மேன். தேவன் மாறாதவர்கள் சிஸ்டர். ஏய்மேன். you got to be willing to take crumbs. do you hear it? அதை நீங்கள் கேட்கிறீங்களா? புரிஞ்சுக்கிறீங்களா பிரதர் சிஸ்டர்? take the crumbs my brother, take the crumbs my sister, regardless of what he gives you, just receive it. Say God thank him, I just got a little bit of faith, but I'm sure going to hold to that and thank you for it. எனக்கு கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்காது ஆண்டவரே, ஆனால் அந்த கொஞ்சம் விசுவாசம் எனக்கு தெரிஞ்சதை புச்சி நமக்கு உறுதியாக இருப்பான் ஆண்டவரே. just thank God. நமக்கு துணிக்க போதும் பிரதர் சிஸ்டர். ஆமென். தேவமாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் நேசிக்கிறீர்கள்? ஓ பிரதர் சிஸ்டர், அவள் எதற்குமே செவி சாய்க்கவில்லை, எதற்குமே செவி சாய்க்கவில்லை. ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க, இல்லை ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவர், என் வேலைக்காரன் சொஸ்தமாவார். 100 சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, பிரசிஸ்டன்ட் அவர் வந்தார். அவருக்கு என்ன எங்க என்ன தேவைன்றது கரெக்டாக புரிஞ்சுட்டு வந்தார். பாருங்க, எத்தனை பேர் இருக்கிறீர்கள் சிஸ்டர்? ஏய்மேன். நீங்கள் வாங்க, இதை பண்ணுங்க, மாவு கட்டு போடுங்க, அந்த போடுங்க, இதை எதுவுமே சொல்லவர் ஒரு வார்த்தை சொல்ல வேலைக்கான சொஸ்தமாவார். ஏய்மேன். பாருங்க, அவருடைய விசுவாசம் எதில் இருந்தது பாருங்க. அல்லேலூயா. வாட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் வுட் பி த ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட் பிரைட்? கிறிஸ்துடைய மனவாட்டியுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது? ஆமென். சிஸ்டர், எத்தனை நேசிக்கிறீர்கள்? நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டிருக்க போகிறீர்கள்? நிறைய இருந்து ஆண்டவர் கூட ஒரு இணக்கமான ஜீவியமே இல்லாமல் இருக்க போறீங்களா? ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் விசுவாசம் கொடுத்துறீங்க, நமக்கு நன்றி செலுத்தி அதில் உறுதியாக இருக்க போகிறேன். ஆமென். அந்த கொஞ்சம் தான் அவளுக்கு எல்லாமேன்றதை மறந்துடாதீங்க பிரதர் சிஸ்டர். தட் லிட்டில் க்ரம், அந்த துணிக்கத்தான் அவளுக்கு எல்லாமே. ஏன்னா அவள் அதுக்காக தான் வந்திருந்தா. இஸ் தட் ரைட்? அந்த துணிக்கை அவளுக்கு போதுமானதாக இருந்தது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, துணிக்கேன்னு அவர் சொன்னதுனால தமோ தூண்டு தரல ஆண்டவர், அவளுக்கு என்ன தேவை அதை கொடுத்துட்டார். இஸ் தட் ரைட்? அந்த துணிக்கை நமக்கு போதும் பிரதர் சிஸ்டர். ஆமென். அடுத்து சொல்லினே வரார், தன்னை உயர்த்துக்கிறவனுக்கு கர்த்தர் தாழ்த்துவார், பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அவர் எப்படி என்னை பற்றி பேசுவார்? நான் பேசல, செய்தி பேசுதே, செய்தி எல்லாரையும் பேசுது. இஸ் தட் ரைட்?
ஆமென். செய்தி உன்னை தவறுன்னு சொல்லலை, செய்தி எது சரின்னு சொல்லுது. புரிஞ்சுக்கிறேன் சிஸ்டர், யுவர் ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். செய்தி நீ தவறுன்னு சொல்லலை, செய்தி எது சரின்னு சொல்லுது. ஆமென். நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் அது இருக்குது சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் நேசிக்கிறீர்கள்? நேசிக்கிறீர்களா? மனவாட்டியுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க போகிறது கடைசி நாளில்? இன்னும் யாருன்னா உங்களை பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? யாருன்னா உங்களை பெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அந்த ஹாட் ஹவுஸ் பிளான்ட்டாக நீங்கள் இருக்க போகிறீங்களா பிரதர் சிஸ்டர்? எத்தனை காலத்துக்கு நீங்கள் அந்த ஹாட் ஹவுஸ் பிளான்ட்டாக இருக்க போகிறீங்க? எங்கே உங்களுடைய தனிப்பட்ட விசுவாசம்? வேர் இஸ் யுவர் இண்டிவிஜுவல் ஃபெய்த்? பிரதர் சிஸ்டர், எங்கேயோட தனிப்பட்ட விசுவாசம்? ஏன் நீ தனியாக நிற்க மாற்ற? ஆமென். சிறுவனிக்க ஸ்திரியை போல நீங்களே நேசிக்கிறீர்களா? நமக்கு நேரம் இல்லை, ஜெபிப்போம். கல்வி மூடும் தலையில் தாழ்த்து சிஸ்டர். லெட் அஸ் ப்ரே. எப்பேற்பட்ட விசுவாசம் இந்த மனவாட்டியுடைய விசுவாசம்? தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருப்பார்னா இந்த செய்தி நீ புரிந்து கொள்வாயானால் யூ ஹாவ் டு பி பர்சிஸ்டன்ட். நீ தொடர வேண்டும் அதை. யூ ஷுட் ஹாவ் பர்சீவியரன்ஸ் இஃப் யூ ஹாவ் எ ரியல் ஃபெய்த். உனக்கு உண்மையான விசுவாசம், சரியான விசுவாசம் இருக்குமா சிஸ்டர்? ஆமென். ஓ கர்த்தாவே, நான் தொடரும்படிக்கு எனக்கு அந்த கொஞ்சம் விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. அந்த கொஞ்சம் விசுவாசத்தில் நான் தொடர்ந்து வரட்டும். Let me be a crumb hunter, Lord. துணிக்கைகளை வேட்டையாடுவான் இருக்கட்டும் கர்த்தாவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் தேவனே, வேறுபட்ட கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தை உடையவரே, ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. துதிகளுக்கு பாத்திரரே, துயாதி தூயவரே. தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திலே இந்த செய்திக்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கிற நோக்கம் ஒன்று உண்டு. இந்த பூமியிலே எங்களுக்கு உயிர்த்தெழுதலையும் எடுத்துக்கொள்ளப்படுதலையும் நித்திய ஜீவனையும் யாருமே தர முடியாது. we are helpless Lord. நிச்சயமாகவே இந்த பூமியிலே எந்த இடத்திலும் எந்த பகுதியிலும் நாங்கள் உதவியற்றவர்களே. ஆனால் எங்களுக்கான உதவி எங்கே உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்பட்டோம். அது உமது வார்த்தையில் மாத்திரமே உண்டு என்றால் நீர் சொல்லி இருக்கிறீர். நான் சொல்லி என் வசனங்கள் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது என்று. ஏனென்றால் நீ சொல்லியிருக்கிறீர், மனுஷகுமாரனாகிய என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று நீர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு தேவையானது, எங்களுடைய லக்கு அது உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு. நாங்கள் ஆதாயப்படுத்த விரும்புவது எங்களுடைய ஜீவனே. நாங்கள் நித்திய ஜீவனை சொந்தரிக்க விரும்புகிறோம் பரிசுத்தாவியானவரே. நாங்களுடைய குமாரன் குமார்த்தியாய் மறுரூபமாக விரும்புகிறோம் பரிசுத்தாவியானவரே. ஓ, இந்த உதவி எவ்விடத்திலும் எங்களுக்கு இல்லாத போது நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்பதை நாங்கள் காணும்பொழுது நாங்கள் எங்கே போக முடியும் ஆண்டவரே? நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். ஓ தேவனே, நாங்கள் உம்மிடத்தில் இருந்த அந்த நித்திய ஜீவனை பெற விரும்புகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை என்ன சொல்லுகிறீர் என்பது காரியம் அல்ல, நாங்கள் உம்மிடத்திலிருந்து நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதே காரியமாக இருக்கிறது. நாங்களுடைய குமாரன் குமாரத்தியை ரூபமாக வேண்டும் என்பதே காரியமாக இருக்கிறது. நாங்கள் we admit ourselves, Lord. Your word is always right. நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் கர்த்தாவினுடைய வார்த்தை எப்பொழுதும் சரி ஆண்டவரே. உமது வார்த்தை மாத்திரமே எப்பொழுதும் சரி. we admit ourselves, Lord. ஓ கர்த்தாவே, என்னுடைய கால்களில் நாங்கள் நிற்கட்டும் பரிசுத்தாவியானவரே. ஓ கர்த்தாவே, நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டோம் கர்த்தாவே. இந்த செய்தியை நாங்கள் ஆதரிக்க உதவி செய்திருளும். நல்ல நிலமாகிய நல்ல இந்த இருதயத்தை நல்ல நிலமாய் மாற்றும் கர்த்தாவே. மேக் us a good ground, Lord, to receive the good word seed. வார்த்தை, நல்ல வார்த்தை வித்தை பெறத்தக்கதான நல்ல நிலமாய் என்னை மாற்றும் பரிசுத்தாவியானவரே. எல்லா குறுக்கையும் கல்லையும் முள்ளையும் என்னை விட்டு எடுத்து போடுவீராக. தேவனுடைய வார்த்தையை நெருக்காதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையை அவைகள் அமுக்காதபடிக்கு எல்லாவற்றையும் வெளியெடுத்து போட்டு என்னை நல்ல தசமமான இருதயமாய் மாற்றும்படி அதை ஜெபிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்தாவியானவரே. நிழலுக்குள் வருவீராக, வரங்களை தருவீராக. வரங்களின் மூலமாக நீர் உம்மை மகிமைப்படுத்துவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் இங்கே வெளிப்படுவீராக. யூ மேக் yourself real among us, Lord. எங்கள் மத்தியிலே நீர் நிஜமாக்கி, உம்மை நீர் நிஜமாக்கி காண்பியும் ஆண்டவரே. நாங்கள் அல்ல,
நீர் எங்கள் மீது எங்களாலே எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுவீராக. துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், நாங்கள் ஒன்றுமே இல்லை பரிசுத்தாவியானவரே. யோவான் ஸ்நானங்களைப் போல ஒரு பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நாங்கள் பாத்திரர்கள் அல்ல. We humble ourselves, Lord. ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்தாவியானவரே. என்னுடைய ஜீவித்தின் ஒவ்வொரு செயலிலும் கர்த்தாவே இது உமது சித்தமா என்பதை நாங்கள் பகுத்தறியட்டும். இது தேவனை பிரியப்படுத்துமா என்பதை நாங்கள் பகுத்தறியட்டும். இது தேவனுக்கு பிரீதியா இருக்குமா என்பதை நாங்கள் பகுத்தறியட்டும் பரிசுத்தாவியானவரே. போதுமானவர்களுக்கு தைரியத்தை தாரும். அந்த சிறுபெணிக்கே ஸ்திரியை போல கரடு முரடான விசுவாசத்தோடு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக நிலைநிற்க எங்களுக்கு உதவி செய்திருளும். பயங்களை எடுத்து போடும், அவிசுவாசங்கள் எடுத்து போடும். Amen. Fill us with thy Holy Spirit, Lord. பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே. எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். We dedicate ourselves completely, Lord. We surrender ourselves, Lord. We completely surrender ourselves. கொஞ்சம் விட்டு கொடுக்கிறதல்ல கர்த்தாவே, நாங்கள் முழுமையாய் விட்டு கொடுக்கட்டும். எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களால் மகிமைப்படுவீராக. நீர் வந்து வாசம் பண்ணுவீராக. நாங்களுடைய சரீரமாய் இருப்போமாக. நம்முடைய திட்டத்தை நாங்கள் தொடர உதவி செய்திலும் பரிசுத்தாவியானவரே. ஓ, நீர் விரும்புகிற அந்த மனவாட்டின் விசுவாசம் எங்களுக்குள் இருப்பதாக. மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியாய் நீர் வேட்டையாடுகிற அந்த விசுவாசம் எங்களுக்குள் காணப்படுவதாக. உம்முடைய வேட்டைக்கு உகந்த விசுவாசம் எங்களில் இருப்பதாக. Amen. Give us such a faith, Lord. Give us the rugged faith, Lord. Let be persistent. Let us stand persistent, Lord. தொடரட்டும் கர்த்தாவே, தொடர்ந்து செல்லட்டும். எங்கேயும் நிற்காமல், எங்கேயும் வழி விலகாமல் வார்த்தைக்கு எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க உதவி செய்துள்ள பரிசுத்தாவியானவரே. துதி கனம் மகிமையை நீர் எடுத்துக்கொள்ளும். நாங்கள் தவறு என்பது அல்ல. உமது வார்த்தை எப்போதும் சரி. சரியான உமது வார்த்தைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து மறுரூபமாக எங்களுக்கு உதவி செய்த கர்த்தாவே, நாங்கள் அதில் அக்கறை கொள்ளட்டும். Let us be concerned. Let us be convinced, Lord. நாங்கள் அக்கறை கொள்ளட்டும். ஓ, தேவனுடைய வார்த்தை சரி என்று எங்களை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணட்டும் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நேக கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நேகர் முழுமையை தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அபிரிவிதமாய் ஆசீர்வதியும் பரிசுத்தாவியானவரே. தேவன் அன்றைக்கு நீர் எங்களை இழுத்துக்கொள்வீராக. நாங்கள் உண்மை இழுப்பதல்ல, நீர் எங்களை இழுத்துக்கொள்ளும் பரிசுத்தாவியானவரே. ஆமென், ஆமென். நம்முடைய சிந்தை கேட்டார் போல் எங்களை இழுத்துக்கொள்ளும். நம்முடைய சிந்தை கேட்டார் போல் எங்களை நீர் ஆல்டர் பண்ணும் கர்த்தாவே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். காலம் முடிவு காலம் இது வருகை மிக சமீபம். எங்களை ஆயத்தப்படுத்தும். கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு தாரும். மனவாட்டின் விசுவாசம் எங்களுக்குள் காணப்படுவதாக. இவ்வளவு அருளும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமை நாமத்தில் மனத்தாழ்மையை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், 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 ஆமென். நீங்களா நேசிக்கிறீர்களா? ஆமென். எத்தனை பேர் நேசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் வார்த்தை சரி என்பீர்கள்? கம்மியாமன் சொல்றீங்களே. எத்தனை பேர் வார்த்தை சரின்னு சொல்றீங்க? ஆமென். வார்த்தை தான் எப்பொழுதுமே சரி. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you brothers and sisters. Amen.